எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூ ஒரு பாட்காஸ்ட்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ ரகுமான், ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம டெலிகிராம் சேனலில் செப்பரேட்டாக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஆக்டிவாக இருக்காப்புல. ஸோ சிஜிஎலுக்குன்னு டார்கெட் வச்சு படித்து சிஜிஎல் கிளியர் பண்ணியிருக்காப்புல. டெக்னீஷியனாக ரயில்வேல ஆல்ரெடி டெக்னீஷியன் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ சிஜிஎல் லெவல் 7க்கு என்ட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்க போகிறேன், அவங்க ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஸோ ரகுமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு நம்ம குரூப்பில் டெலிகிராமில் உள்ள நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பிரேஷன் ரகுமான் ப்ரோ. எனக்கும் இன்ஸ்பிரேஷன். காரணம் என்னென்னா, என்ன கேள்வி யார் எப்போ கேட்டாலும் சரி சலிக்காமல் பதில் சொல்லுவார். தெரிஞ்சு எனக்கு தெரியலாம் தெரியுன்ற ஒரு விஷயத்தை யார்ட்டையும் காட்டிக்க மாட்டாப்புல. ஆக்சுவலாக அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், அவர்கிட்ட எனக்கு தெரியும் அப்படின்றத காட்டிக்க மாட்டாப்புல. இன்னொன்று, பசங்க ஏதாவது குரூப்பில் டவுட் போட்டாங்க அப்படின்னா மேக்ஸுன்னு, அது அட்வான்ஸ் மேக்ஸாக இருந்தாலும் சரி அரித்மெட்டிக்காக இருந்தாலும் சரி, ரகுமான் ப்ரோட ரெஸ்பான்ஸ் வந்து இமிடியேட்டாக இருக்கும். புதுசாக எப்படி படிக்கிறது, என்ன விஷயங்கள் அவர் எப்படி கிராக் பண்ணார், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிஜிஎல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட் அட்டம்ப்டில் உங்களால் கிளியர் பண்ண முடியும், இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதை உங்களை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துருங்க. ஹலோ, என் பேர் அஜித் ரகுமான். நான் வந்து சிஜிஎல் 2024 பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக 5.5 இயர்ஸ் ரயில்வேஸில் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போதுலேருந்தே எனக்கு தெரிய பண்ண போகலாம். ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி, ப்ரிப்பரேஷன் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் அப்படியே கேட்டுருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நீங்கள் இருக்கிற ஜாப் ரோல் பற்றி சும்மா ஒரு மேலோட்டமாக சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இருக்கிற போஸ்ட் நேம் ப்ளஸ் உங்களோட ஜாப் ரோல் பேசிக்காக என்ன அப்படின்றது. இப்போ நான் இருக்கிற ரோல் வந்து கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் இல்லை எக்ஸாமினர் கேடர். அதில் 2 கேடர் இருக்கு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், எக்ஸாமினர். ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் வந்து யூனிஃபார்ம் போஸ்ட்டு. சர்டைன் கேசஸ்ல எல்லா டைம் யூனிஃபார்ம்ல ஃபீல்ட் போஸ்ட்ல ஒரு யூனிஃபார்ம் போடுற மாதிரி இருக்கும். எக்ஸாமினர் வந்து நான் யூனிஃபார்ம் போஸ்ட்டு. அதான் ஃபீல்ட் போஸ்டிங்னா கொஞ்சம் எப்படி சொல்றது, கிளீன் ஷேவ் பண்ணிருக்கணும், அப்படி அந்த மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அது இங்க வந்து எனக்கு தெரிஞ்சது, வெளில இருக்கும்போது எனக்கு தெரியல, கேஷுவலா இருப்பாங்க. சொன்னாங்க இந்த மாதிரி சில ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் இருக்கும், ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணணும். அப்படியா? இப்ப ஏர்போர்ட்ல அவங்க ஃபீல்ட் போஸ்டிங், ஏர்போர்ட்ல அவங்க கஸ்டம்ஸ் இருப்பாங்கன்னா ஆமா அவங்க கிளீன் ஷேவ் பண்ணி நீட்டா தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. வெரி ரேரா தான் வரும், எவ்ரி டைம்ல ஏர்போர்ட் வராது. வெரி ரேரா தான் உங்களுக்கு ஒரு 6 months 1 year எப்ப லேட்டர் பீரியட்லாம் நல்லா இருக்கும், இமீடியட்டா வராது. எக்ஸாம்பிள் வந்து நான் யூனிஃபார்ம் போஸ்ட் லெவல் 7 இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கேட்டர்ல வரும். எங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இங்க ரோல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நீங்க எக்ஸாம்பிளர்னா இதை மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்கன்ற மாதிரி இல்ல, கிடையாது. எல்லா கஸ்டம்ஸ்ல வேரியஸ் செக்ஷன்ஸ் இருக்கு, எல்லா செக்ஷன்லுமே ஒர்க் பண்ணிட்டு மாத்தி 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 ஒர்க் பண்ண வரும். அப்பதான் ஃபுல் ஐடியா கிடைக்கும். 10 years ஒர்க் பண்ணாதான் இங்க ஆல்மோஸ்ட் என்ன நடக்குதுன்னே ஒருத்தருக்கு தெரிய வரும். ஏன்னா அவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு, அவ்வளவு இதா பிரிச்சு 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 வச்சிருக்காங்க. யாருமே வந்து ஒரு 2 yearsல ஓகே இந்த ஆபீஸ்ல இதுதான் கஸ்டம்ஸோட ப்ரொசீஜர், இப்பதான் ஒரு இன்புட் பண்றாங்க, இப்பதான் யாருமே சொல்ல முடியாது. அவ்வளவு செக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு 5 years ஆச்சு ஒர்க் பண்ணாதான் ஒரு ஓவரால் ஐடியாவே கிடைக்கும், வேரிய செக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணாதான். அதான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு கமிஷன் அலாட் பண்ணிட்டாங்க, ஒரு செக்ஷன் அலாட் பண்ணிட்டாங்க. இ ஆஃபீஸ்ல நம்ம ரயில்வேஸ் டிவிஷன்ல எப்படி ஒர்க் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் இ ஆஃபீஸ் ஒரு ஃபைல்ஸ் வரும். அதை நம்ம அடிஷனலா தான் இன்புட் போட்டு நமக்கு மேல ஸ்பீடுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆஃபீஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும், எக்ஸல்ல ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. கஸ்டம்ஸோட ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணிட்டாங்களா அப்படின்னு செக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா நீங்க இப்ப ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் ஒரு லெவல் 7 போஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இப்போ நார்மலாக ப்ரீஃபாக நான் ஒரு ரயில்வேல இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வர்றதுக்கும் இதுக்கான ஈடுபாடு எங்கேருந்து உங்களுக்கு வந்துச்சு? அதாவது ஒரு ஜாப்ல ஆல்ரெடி இருக்கேன், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல தான் ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் அந்த ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அதை நீங்கள் எப்படி கொண்டு போனீங்க? எது உங்களுக்கு புஷ் பண்ணுச்சு? ஜாபே தான் ஜாயின் பண்ண டைம்ல வந்து நம்ம ஒரு நினைச்சு போயிருப்போம், ஜாப் வந்து அது ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் கிரேட் இருக்கு. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் யூபிஎஸ்சிக்கு அடுத்து இருக்கிறது லெவல் 7 தான். மேக்ஸிமம் டேரக்டர் லெவல் 7 தான் நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு. மேக்ஸிமம் அது வரைக்குமே போக முடியும், இன்டர்வியூ எதுவுமே இல்லாம போக முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏஜ் லிமிட் இருக்கு, அதனால படிச்சா எழுதி கிளியர் பண்ண முடியும் தெரியுது. ஃபர்ஸ்ட் கிடைச்சது ரயில்வேஸ் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த இடத்துல திரும்ப திரும்ப நான் ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன், செட்டில் ஆகணும்னு இல்லை. என்டிபிசி ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிருந்தேன் 2019ல. ஸோ அது அங்க கூட லெவல் 5 ஜூனியர் அக்கௌண்ட் சீனியர் அந்த மாதிரி போஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதுவுமே ரிட்டன் ரயில்வேஸ் தான். பட் எனக்கு லெவல் 2 ஜாயின் பண்ணது 30,000 இருக்கும். லெவல் 5 போனால் 50,000 வரும். சேலரி அண்ட் ஒர்க் நேச்சருமே அது நல்லா இருக்கும்.
என்டிபிசி ரொம்ப சீரியஸா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கோவிட்னால ரொம்ப டிலேட் ஆச்சு. அப்புறம் டைப்பிங் சில பிரச்சனைகள் இருந்தது. அதுல அந்த போஸ்ட் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தப்போ திரும்ப 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ரயில்வேஸ் என்டிபிசி எடுத்துட்டு வருவாங்க தெரியும். ஸோ இந்த சைடு பார்த்தா எஸ்எஸ்சி எவ்ரி இயர் கண்டக்ட் பண்றாங்க. அதுவும் 22ல இருந்து தான் ரொம்ப ஃபாஸ்டா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நிறைய ஸ்டேஜஸ் எலிமினேட் பண்ணி 2 ஸ்டேஜ் ஆக்கி சிலபஸ் கொஞ்சம் சிலபஸ் சேம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆச்சு. கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ற மாதிரி தெரிஞ்சது. ஸோ 22ல இருந்து எஸ்எஸ்சி ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எஸ்எஸ்சி எழுதுவேன். பட் ஆனால் அவ்வளோ ஈடுபாடு இல்லை. ஏன்னா அதில் அடிஷனலா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். ஸோ இந்த என்டிபிசி போனதுக்கு அப்புறம் இனிமே வேற ஆப்ஷன்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் ப்ரிப்பேர் பண்ணது வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான். ஜிகே கொஞ்சம் கஷ்டப்படுறதுனால டிஎன்பிசி சைடு வரல. டிஎன்பிசி சைடு ஜிகே ஹெவியா இருக்கும். மேக்ஸ் ஓரளவு நல்லா வரும்ன்றனால சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடு மிச்சம் மெயினா இருக்கிற எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி தான். ஆர்ஆர்பி அப்புறம் இன்னொரு 3 இயர்ஸ்க்கு என்டிபிசி இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சைக்கிள் அப்படிதான் எப்பயும் 3 to 4 years ஒன்ஸ் இப்போ மேபி ரெகுலரா கண்டக்ட் பண்றாங்க. அந்த டைம் 3 to 4 years ஒன்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து இருக்கிறது ஒன்று எவ்ரி இயர் வரும்ன்றனால 22ல இருந்து கொஞ்சம் சீரியஸா கன்சிடர் பண்ணி எஸ்எஸ்சி சைடு. ஓகே. இப்போ ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு இப்போ ரயில்வேல ஆல்ரெடி இருந்திருக்கும். நம்ம ரயில்வேல நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இப்போ சர்வீஸ் இத்தனை வருஷம் சர்வீஸ் ஆகியிருந்திருக்கு. உங்களுக்கு இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதோட ஒரு ஓவர் வியூவில் அதோட அபிப்பிராயம் என்னன்றதை சொல்லுங்கள். நார்மலாக பேசிக்காக இப்போ ஒருத்தவங்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது. ரயில்வே தாண்டி இப்போ நம்ம எல்லாருக்கும் யூபிஎஸ்சின்றது ஒன்று தெரியும். அதே மாதிரி டிஎன்பிசியை பொறுத்தீங்கன்னா இந்த குரூப் 1 குரூப் 2 விஏஓ இந்த குரூப் 4 இதை தாண்டி இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ன்றது இருக்குது. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ன்றது இப்போ ரயில்வேயை தவிர இப்போ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்றது நம்ம சவுத் சைடில் உள்ள பசங்களுக்கு எந்த விதத்தில் அவேர்னஸ் இருக்குது, இன்னும் எந்த விதத்தில் அது கொண்டு போகணுன்ற உங்களோட ஒரு அபிப்பிராயம், ப்ளஸ் ஒரு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பற்றி ஒரு எக்ஸாம்ஸோட பேசிக்காக என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு மட்டும் சொல்லுங்கள். ரயில்வேஸ் வந்து ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி ஸ்கூல்ல யூனிவர்சிட்டி தனியாக ஆரம்பி எடுக்கிறாங்க. அதை தவிர்த்து இருக்கிற மிச்சம் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே காமனா எடுக்கிறதுனா ஸ்டாஃப் செலெக்ஷன். அதுலயுமே அவங்களும் அதே மாதிரி இங்க எப்படி அண்டர் கிராஜுவேட், கிராஜுவேட், டெக்னீஷியன் குரூப் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அங்கே எம்டிஎஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. லெவல் 1 போஸ்ட் எம்டிஎஸ். அது வந்து 10th குவாலிஃபிகேஷன். எஸ்எஸ்எல் வந்து +2 குவாலிஃபிகேஷன் இருக்கும். சிஜிஎல் வந்து கம்பைன் கிராஜுவேட் டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கும். சிஹெச்எஸ்எல் வந்து லெவல் 2 அண்ட் லெவல் 4 போஸ்ட். சிஜிஎல் லெவல் 4 வந்து லெவல் 7 வரைக்கும் இருக்கும். சிலபஸ் எல்லாமே ரயில்வேஸ்க்கும் எஸ்எஸ்சிக்கும் ஆல்மோஸ்ட் காமனா தான் இருக்கு. ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும் அடிஷனலா ஒரு சப்ஜெக்ட் வருது. ஸோ ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இங்கிலீஷ் மட்டும் ஒரு இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இன்னும் ஒரு 6 months அடிஷனலா கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டா இங்கிலீஷ் ஓரளவுக்கு வந்துடும். ரிமைனிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படி சேமா தான் இருக்குன்றதுல ரயில்வேஸ் ஆஸ்பிரன்ஸ் இதெல்லாம் சொல்ல முடியாது. ரயில்வேஸ் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஜாப்ஸும் உங்களுக்கு அதே மாதிரி ரயில்வேஸ் இப்ப ஏரியாலே கண்டக்ட் பண்றாங்க. எஸ்எஸ்சி முன்னாடில இருந்தே வருஷம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்து ப்ராசஸும் ஸ்பீடப் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டேஜஸ் எலிமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ என்னன்னா வந்து என்ன ஒரு ப்ராபபிளான மித் என்னன்னா எஸ்எஸ்சி எழுதுனா நார்த் போற மாதிரி இருக்கும் அப்படின்றது. நார்த்ல அவுட் சைட் தமிழ்நாடு போற மாதிரி இருக்கும். ஜாயின் பண்ணாலும் ஆல் இந்தியா டிரான்ஸ்ஃபர் போஸ்டா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இது இருக்கலாம் தெரியாதவங்களுக்கு. பட் ஆனா இந்த மாதிரி நிலவரம் இங்க இல்லை. ஜாயின் பண்ணிட்டா சிவில் சர்வீஸ் கேட் போற வரைக்குமே இந்த ஸ்டேட்குள்ள தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதர் ஸ்டேட்ல இருந்து இங்க செலக்ட் ஆகிறவங்களே அவங்க ஐஆர்எஸ் கேடர் மினிஸ்டர் பேரண்ட்ஸ்க்கு ஐஆர்எஸ் கேடர் போற வரைக்குமே அவங்க வந்து இங்கதான் இருக்கணும். இல்லைன்னா அவங்க சேம் லெவலுக்கே திரும்ப எழுதி அவங்க ஸ்டேட் தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சவுத் கேண்டிடேட்ஸ் இன்கேஸ் எழுதி இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ்ல இங்க எடுத்துட்டாங்கன்னா சர்வீஸ் ஃபுல்லாவே இங்கேயே இருக்கலாம். ஐஆர்எஸ் கேடர் ஆகும்போது அந்த டைம் எப்படி அவங்க சுச்சுவேஷன் இருக்குதோ அதுக்கேற்ற அவங்க டிசிஷன் எடுக்கணும். ஐஆர்எஸ் கேடர் வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டேட்லயே இருந்துக்கலாம். ஐஆர்எஸ் கேடர் இங்கே கிடைக்கிற மாதிரி சான்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ரொம்ப லாங் டேர்ம் ஆகும். அது யோசிக்கலாம். ஸோ வந்து ஸ்டேட் வந்து நம்ம ஸ்டேட்ல வேகன்சி இருந்தால் கண்டிப்பா கிடைச்சிடும். மிஸ் ஆயிருக்கு. நம்ம இந்த ஏரியா நம்ம தமிழ் பசங்க 2-3 பேருக்கு மிஸ் ஆயிருக்கு. கேரளா போயிருக்காங்க. அப்படின்னாலும் நம்ம சவுத் பேஸ்டு தானே, இது சவுத் சதர்ன் ரீஜியன் சைடு தானே நம்மளுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும் மேக்ஸிமம். இல்ல ஸ்டேட் வந்து ஸ்டேட் வைஸ் சில இது வேகன்சி இருக்கு, சில இது ஜோன் வைஸ் வேகன்சி இருக்கு. ஜிஎஸ்டிலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு வச்சிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் தமிழ்நாடு பாண்டிச்சேரின்னு வச்சிருக்காங்க. ஜோன் வைஸ் இருக்கிறனால சென்னை ஜோன், விசாகப்பட்டினம் ஜோன், கோவா, மும்பை அந்த மாதிரி ஜோன்ஸ் இருக்கிறதுனால இப்ப விசாகப்பட்டினம் ஒரு கொச்சி கஸ்டம்ஸ் போயிட்டாங்கன்னா ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு அப்புறம் சென்னை ஜோன் டெக்ஸ்னால ஆஃப்டர் ப்ரொமோஷன் அவங்க இங்க வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சென்னையா இருக்கும். ஸோ சில வேகன்சிஸ் வந்து ஸ்டேட் வைஸ் இன்கம் டேக்ஸ் ஸ்டேட் வைஸ் ஒன்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் வந்துட்டா ஃபுல் சர்வீஸ் ஸ்டேட்ல இருந்தோம்னா அது உள்ள டிரான்ஸ்போர்ட் பாலிசிஸ் இருக்கும். பட் ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னாலே ஆல் ஓவர் இந்தியா
அந்த ஒரு இது வந்து மித் இருக்கு. இருக்கு. ஆக்சுவலா நம்ம ரயில்வேலயே அதே தானே, ரயில்வேல போட்டா நேரத்துல போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு சதன் இருக்கு. ரயில்வேல நம்ம சொந்த ஊர்லயே ஒர்க் பண்ண முடியுன்ற ஒரு இது வந்து யாருக்கும் தெரியறது கிடையாது. நம்ம ரயில்வேல டிவிஷன் விட்டு வெளில போகாமலே போறதே ரொம்ப ரேர். ரேர். டிவிஷன்லயே எல்லாரும் ரிட்டையர் ஆயிடுவாங்க. கண்டிப்பா. அந்த மாதிரிதான் இங்க. இப்ப ஆக்சுவலா ரயில்வேல டெக்னீஷியனா இருந்து இப்போ ஒரு கஸ்டம் எக்ஸாமினரா இருக்கிறது எந்த விதத்துல உங்களுக்கு ஒரு விஷயமா நீங்க நினைக்கிறீங்க? ஒரு எக்ஸாம் நீங்க ப்ரிப்பரேஷன் லெவல்லன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நானும் பேங்க்ல இருந்து படிச்சுட்டு நம்ம அந்த எஸ்எஸ்சி சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதே ஒரு பேரலா நம்ம அந்த பேரலா அதே ஒரு ப்ரிப்பரேஷன்ல இருந்தனால தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றது கண்டிப்பா இது. ஏன்னா ஒரே ஒரு ஜாப், ஒரே ஒரு வேலை வேணும்ன்ற எல்லா பேரும் இருக்கிற ஒரு இதுல வந்து ஒரு ஜாப்ல இருந்துட்டே அந்த ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு அந்த ஜாப்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு சேம் டைம் அதை விட ஹையர் பொசிஷன் போறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதோட ஒரு கண்டினியூட்டியோ அந்த எக்ஸாமினோட இதுவும் நம்மளோட வைராக்கியம் இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு இருந்தாகணும். ஸோ ஒரு டெக்னீஷியனா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டேன்னா டெக்னீஷியனோட ஜாப் ரோல் எனக்கு நல்லாவே தெரியும், அதனால சொல்கிறேன். ஏன்னா உங்களோட ஜாப் ரோல் இருக்கு, உங்களுக்காக ஃபிசிக்கலாக ஒர்க் இருக்கும், எல்லாமே நீங்கள் அதை இருந்து டேக்கிள் பண்ணி இப்போ அந்த சிஜிஎல் நம்ம கிளியர் பண்ணி இப்போ ஒரு இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு அது திருப்தியாக இருக்கு? ரொம்பவே ஹாப்பி தான். 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டது ஓகே, 3 இயர்ஸ் போட்டதுக்கு ஒர்த்து தான். இப்போ ஒர்த்து தான். 22 3 இயர்ஸ் ஆக்சுவலா ரொம்ப இயர்ஸ் ப்ரிப்பேர்ட் தான். பட் சீரியஸா எஸ்எஸ்சி கன்சிடர் பண்ணது 22 23 24 3 அட்டெம்ப்ட்ஸ். 22லயே சேம் லெவல்ல போஸ்ட் கிடைச்சது. பட் ஆனா சம் ரீசன்ஸ் அது போல கிடைச்சது. 23ல எந்த போஸ்டும் கிடைக்கல. 24 ஆக்சுவலா லாஸ்ட் அட்டெம்ப்ட்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போன ஏஜ் இருக்கு. பட் ஒரு சின்ன விருத்தி, நான் எவ்வளவு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கிறது, லாஸ்ட் அட்டெம்ப்டா நினைச்சு போய் அட்டன் பண்ணுன்ற ஒரு எல்ல தான் போனது. இதுலயே லெவல் 7 கிடைச்சிருச்சு. ஹாப்பி. வெரி குட், சூப்பர். ஓகே, இப்ப நான் சிஜிஎல் நான் படிக்க போறேன் புதுசா. ஆக்சுவலா ஒரு பிகினர் இல்ல ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல ஒரு 12th முடிச்சுட்டு இருக்காங்க, ஏதோ ஒன்று சம்திங். அவங்களோட டார்கெட் வந்து ஒரு சிஜிஎல் ஆகணும், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் மூலமா ஒரு கம்பைன் கிராஜுவேட் லெவல் எழுதி நான் உள்ள போகணும் அப்படின்னா அவங்க எந்த மாதிரியான ப்ரிப்பரேஷனை இனிஷியலாக கொண்டு வரணும்? என்னென்ன அவங்களோட மைண்ட் செட் முதல் எந்த மாதிரி இருக்கணும் ஒரு படிக்கிறதுக்காக முதல்? எஸ்எஸ்சி சைட்னாலும் சரி, ரயில்வே சைட்னாலும் சரி, மேக்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேக்ஸ் ரீசனிங் ஏன்னா அது வந்து காமனா இருக்கு. மோஸ்ட் டாப்பர்ஸ் செலக்ட் ஆனவங்க வந்து கண்டிப்பா என்னோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் இங்கிலீஷ், என்னோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் ஜிகேன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா மேக்ஸ் தான். கண்டிப்பா. ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டுமே கிட்டத்தட்ட மேக்ஸ் மாதிரி தான். அது வந்து ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சிலர் எக்ஸாம் படிக்கணும், எக்ஸாம் படிச்சாதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்ல படிச்சுதான் ஆகணும், இது படிச்சாதான் ஜாப் கிடைக்கும் அந்த மைண்ட் செட்ல இருக்கும். அதுக்காக நீங்க இன்ட்ரெஸ்ட் வளர்த்துனாலும் அந்த 2 சப்ஜெக்ட் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப ஃபுல்லா நம்ம அதுல டீச் பண்ற அளவுக்கு நீங்க போகணும் அவசியம் இல்லை. என்னால ஓரளவுக்கு டேக்கிள் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஓரளவுக்கு ஐடியா எடுத்துட்டு வந்து எதனா ஒன்று பண்ணி ஆன்சர் எடுத்துட்டு வந்துட முடியும். அந்த ஷார்ட் ஸ்பேன்ல ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு ரெடியா இருக்கணும். அதுக்கு வந்து அதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க என் கூட மேக்ஸ் மேட்ச். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிடைச்சா சந்தோஷம், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் கிடைக்கா செகண்ட் அட்டம்ப்ட்ல கிடைச்சிடும். எவ்வளவு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க, எவ்வளவு கிளாரிட்டியா இருக்கிறீங்கிறது தான் அந்த 2 சப்ஜெக்ட். மற்ற 2 சப்ஜெக்ட் வந்து உங்களோட ஜிகே வந்து கஷ்டம் தான். நீங்க படிச்சு போவீங்க, எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். வந்து யாராலுமே இது சொல்ல முடியாது, கேரண்டி சொல்ல முடியாது. எப்படி வேணா சம்டைம்ஸ் ஒரு இயர் ஈஸியா கேட்கலாம், ஒரு இயர் கஷ்டமா கேட்கலாம். எங்க செட்ல வந்து நல்ல கஷ்டமா கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியாது சில கொஸ்டின்ஸ். பட் மேக்ஸ் ரீசனிங்ல ரொம்ப ரேரா தான், அதுவும் ஷார்ட் ஸ்பேன்ல போடுறதுனால ரொம்ப டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கறது இல்லை, ரொம்ப கம்மியா போகும். அளவுக்கு 60 கொஸ்டின்ஸ் போடுறதுனால லாஸ்ட் 3 இயர்ஸாவே மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு மாடரேட் டு ஈஸி லெவல்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அது நம்ம ஃபுல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணுன்ற ஸ்கோர் பண்ணாதான், மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணாதான், அந்த ஸ்கோர் பண்ணாதான் ஜாப்ன்ற சுச்சுவேஷன்ல தான் இப்போ போயிட்டு இருக்கு. நார்மலைசேஷன் கட் ஆஃப் ரொம்ப ஹையா போச்சு இது வச்சு. ஆனா மேக்ஸ் ரீசனிங் நல்லா ஸ்கோர் பண்ணவங்க தான் மேக்ஸிமம் இருக்கிறாங்க. மேக்ஸ் ரீசனிங் பயப்படக்கூடாதுன்றத நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். அதுதான் ஸ்ட்ராங், உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் அதுவா இருந்தா இன்னும் ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ரயில்வே சைடும் போகலாம், சைடும் வரலாம். வேற சின்ன சின்ன இன்ஸ்டியூட் பண்ற எக்ஸாம்ஸ் நீங்க பேரலா அட்டெண்ட் பண்ணலாம், டச்சிலே இருப்பீங்க. அதாவது இப்போ ஜிகே படிச்சா கூட மறந்துடும், மேக்ஸ் சில கான்செப்ட்லாம் படிச்சாலும் மறக்கக்கூடாது. ஏன்னா டவுட்ஸ் கேட்டா சென்ட் பண்ணுவோம் நம்ம சொல்யூஷன், மறக்காம அது டச்சிலே இருக்கும். ஜிகே நீங்க எத்தனை தடவை ரிவைஸ் பண்ணாலும் மறந்த மாதிரியே இருக்கும். எக்ஸாம் முன்னாடி ஒரு ஒரு 10 நாள் நல்லா பார்த்தாதான் திரும்ப ஞாபகம் வரும். மேக்ஸ் ரீசனிங் அப்படி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப அது எப்ப எடுத்தாலும் நல்லா போடுற அளவுக்கு கிளாரிட்டியா பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதே இருக்காது. ஃபைனலா நீங்க வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்.
ஆப்டிடியூட் ரீசனிங்கோட வெயிட்டேஜ் தான் நம்மளுக்கு முக்கியன்றதை நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, பட் இதே இது பேரலா இன்னொரு நம்ம பசங்க பயப்படுறது இந்த இங்கிலீஷ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் தான். மேக்ஸிமம் இங்கிலீஷ் இருக்கிறதுனாலே மேக்ஸிமம் நிறைய பேர் எஸ்எஸ்சி பக்கம் வர்றது கிடையாது. மேக்ஸ் இருக்கிறதுனாலே நிறைய பேர் ரயில்வே பக்கம் வர்றது கிடையாது. ஸோ அப்போ இங்கிலீஷுன்றத ஒரு சப்ஜெக்டை வந்து இப்போ எஸ்எஸ்சி நம்ம சிஜிஎல் எனக்கு தெரிஞ்சு ரயில்வே தவிர மற்ற எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையுமே நம்ம நார்மலாக இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. பேங்கிங் இருக்கட்டும், இன்சூரன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. பட் அதை எந்த விதத்தில் நீங்கள் பசங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது எந்த விதத்தில் ஆரம்பிக்கணும்? ஒரு பேசிக்ல இருந்து நார்மலாக இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி. ப்ரீவியஸ் இயர் நீங்க இங்கிலீஷ் எல்லாருமே நானும் ஃபர்ஸ்ட் போட ஆரம்பிக்கும் போது இப்போ எரர்லாம் எப்படின்னா 4 ஆப்ஷன் இருக்கு. ஒரு ஆப்ஷன் அதுல வச்சு பார்த்தா எது கரெக்டா இருக்கோ அதுதான் வரும். பட் அதான் ஆக்சுவல் மெத்தட் கிடையாது. பட் ஆனா அப்படி சும்மா போட்டு பாருங்க. அப்படி போடும் போதே உங்களால 60-70% ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு இங்கிலீஷ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்கன்னா ஒக்காபுலரி எல்லாம் அவங்க நார்மலா யூஸ் பண்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும். பட் அதே தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க இன்னும் எஃபோர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். ஒக்காபுலரினா அப்ப ஒரு இதுக்கு மீனிங் சென்டென்ஸ்ல ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும்போது வேர்ட் படிக்கும் போது இதெல்லாம் பாசிட்டிவ் டோன்ல இருக்கு. இது வந்து நம்ம எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கோம். இது வந்து குறிக்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் எலிமினேட் பண்ணலாம். இப்போ அப்படி நீங்க எலிமினேட் பண்ணி சும்மா ஒரு மார்க் போடும்போதே உங்களால 60-70% மார்க் எடுக்க முடிச்சதுன்னா ஓகே தான். நீங்க சீக்கிரமாவே பிக்கப் பண்ணிக்கலாம். என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும். இல்ல எனக்கு அந்த 4 வேர்டுக்கும் மீனிங் தெரியல, கொடுத்துருக்கதும் மீனிங் தெரியல லெவல்ல இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் நிறையவே எஃபர்ட் போடணும். வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ரூட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரூட் வேர்ட்ல வந்ததுன்னா இந்த மீனிங்ல இருக்கும். இது வந்து பாசிட்டிவ் டேர்ம்ல இருக்கு, இது வந்து சண்டை போடுறாங்க அந்த டேர்ம்ல வருது. அந்த மாதிரி சில இது இருக்கு வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் கிராமர், ஒரு வந்து நவுன்னா என்ன, அதுக்கு என்ன ரூல், இதுக்கு முன்னாடி என்ன வரும், மிஸ்ல இருக்குமா வாஸ் வருமா, அந்த மாதிரி கிராமர் ரூல்ஸ் ஒரு 100-150 இருக்கும் காமனா. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளார எக்ஸப்ஷன்ஸ் கேசஸ் நிறைய இருக்கும். எக்ஸப்ஷன் கேசஸ் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க சொல்லுவாங்க. பட் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கும்போது அப்படிதான் இருக்கும். பட் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண எக்ஸாம்ல அது வர நீங்க மார்க் டெஸ்ட் போட நீங்க பார்க்க ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ரூல்ஸ் தெரிஞ்சு படிக்கிறது நல்லது. ஒரு சிலர் ஸ்டில் அப்படியே இதுதான் ஒர்க் இந்த இடத்துல அப்படின்னு நினைச்சு போடுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் அது சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் எக்ஸப்ஷனா கேட்கும்போது எக்ஸப்ஷனல் கொஸ்டினா 2-3 கேட்டாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிடும். இங்கிலீஷ் வந்து அதான் ப்ராக்டிஸ் தான். நீங்க அது ஒரு ஜிகே கூட டப்புன்னு ஒரு டேட்டா கிராம் பண்ற மாதிரி அப்படி டப்புன்னு நம்ம ஒரு மாசத்துல ஓரளவுக்கு அது கஷ்டம் பண்ணிடலாம். இல்ல மேக்ஸ் கூட நீங்க கண்டினியூஸா ஒரு ஜாமெட்ரி ஒரு மாசம் ஜாமெட்ரி பிடிச்சலாம். இங்கிலீஷ் அந்த மாதிரி ஷார்ட் ஸ்பேன்ல கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஷார்ட் ஸ்பேன்ல இம்ப்ரூவ் பண்ண முடியாது. கிராமரும் உங்களால ஷார்ட் ஸ்பேன்ல அவ்வளவு இது ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு 6 months டைம் அதுக்குன்னே டெய்லி 2 hour 1 hour அப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கு மார்க்ஸ் போடும்போது. இப்போ இங்கிலீஷுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ நீங்கள் பை புக்காக இருக்கட்டும், பை வீடியோ இல்லை சம்திங் ஏதாவது என்ன நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கு? இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து மூணு டாபிக்ஸ் இருக்கும். கிராமர் கொஸ்டின், கிராமர்னா உங்களுக்கு எரர் ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை டேஷ் கொடுத்தாது சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்ல ஒரு டேஷ் கொடுத்து டேஷ் பிக் பண்ற மாதிரி வரலாம். வேர்ப் அந்த மாதிரி கிராமர் கொஸ்டின் ஒரு மேஜர் ஆகும். அப்புறம் ஒக்காபுலரி கொஸ்டின் இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன, இந்த வேர்டுக்கு ஆப்போசிட் என்ன, அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து ஃபுல்லா ஒக்காபுலரி சொல்லுவாங்க. தேர்ட் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ஒரு பெரிய பேராகிராஃப் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறது, இல்லை ஒரு பெரிய பேசேஜ்ல பேசேஜ் கொடுத்து கிளாஸ் கேட்கறது. இந்த 3 போர்ஷன்ல வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் வந்து பை ப்ராக்டிஸ். நீங்க மிச்ச 2 இது படிச்சுட்டு மொத்தமா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போதே பை ப்ராக்டிஸ்ல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஒக்காபுலரிக்கு வந்து புக்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ், பிளாக் புக் ஒரு கம்பைலேஷன் இருக்கு. அது ஆனா இங்கிலீஷ்லயே மீனிங், அப்புறம் ஹிந்தியில. நம்ம அது உங்களுக்கு சில டேர்ம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா விட்டுலாம். நான் சில டேர்ம்ஸ் எனக்கு புரியாதுன்னா தமிழ்ல அதோட அர்த்தம் சைட்ல எழுதி வச்சு. ஸோ அது வந்து நீங்க ஒரு நாளைக்கு 50 வேர்ட்ஸ் அந்த மாதிரி ரேண்டமா படிச்சுட்டு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா டைம் எடுக்கும். ஒரு 2000 வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஒரு 5000 வேர்ட்ஸ் 6000 வேர்ட்ஸ் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 50 வேர்ட்ஸ் அப்படி நீங்க படிக்க ஆரம்பிச்சுன்னா இதுல ஒரு 50 அதுல ஒரு 30 அந்த மாதிரி மாற்றி மாற்றி படிக்க ஆரம்பிச்சுன்னா ஒரு 3 to 4 months 6 monthsல அந்த புக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் அதுலயும் வந்து இம்பார்ட்டன்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் 100, இம்பார்ட்டன்ட் 500 அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு முடிச்சுட்டு வந்தீங்கன்னா அது நீங்க மார்க் போடும்போது உங்களுக்கு ஆப்ஷனல் எலிமினேஷன் ஈஸியா இருக்கும். ஸோ ஒக்காபுலரி அந்த ஒரு புக்கு போதும். ப்ரீவியஸ் எல்லாமே கேட்பாங்க. இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வேர்ட் ஃபார் மெடிசின் ஒரு புக் இருக்கும். அது வந்து ரூட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஆம்பினா ஆம்பிவர்ட், அந்த மாதிரி வருது. ஆம்பினா டபுள் இதுலயும் அதுலயும் அப்படின்ற மாதிரி வரும். ஆம்பி டெக்ஷன்ஸ்னா 2 கையும் யூஸ் பண்றது. இந்த மாதிரி அந்த ரூட் வச்சு அதோட மீனிங்ன்ற மாதிரி இருக்கும். ஒரு வேர்ட்னா அந்த வேர்டை ரூட் வைஸ் பண்ணி இதுக்கு இந்த மீனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் புதுசா ப்ரீவியஸ் இயர்ல கேட்காத ஏதாவது வார்த்தைகள் வந்தா கூட ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கோ அது இந்த மீனிங்ல தான் இந்த வார்த்தை இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம். இன்னும் டைம் இருக்கு, இப்பதான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன், காலேஜ் தான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அந்த புக் படிக்கலாம். டேரக்டா எனக்கு ப்ரிப்பரேஷன் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த பிளாக் புக் வாங்கி படிச்சுக்கலாம்.
ஓகே. கிராமருக்கு வந்து நான் யூஸ் பண்ணல. நீத்து சிங் பொதுவா சொல்றாங்க, நீத்து சிங் வால்யூம் 1 வால்யூம் 2 பொதுவா சொல்றாங்க. அவங்களோட லெக்சர்ஸ் நான் பார்த்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஆர்வி கோர்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அதுல அப்ப இங்கிலீஷ் லெக்சர் இருந்தாங்க, இப்போ இங்கிலீஷ் லெக்சர் இல்ல. அது கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதை வச்சு அப்படியே நான் பாக்ஸ்ல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஹாலிபோர்ட்ல கொஞ்ச நாள் சில கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அங்கங்க பார்த்து நான் அப்படியே மார்க்ஸ் போட ஆரம்பிச்சதுலேயே எனக்கு கிராமர் ஓரளவுக்கு நான் இண்டிவிஜுவலா ஒரு புக்கு கிராமர் படிச்சேன். ஸோ முக்கியமா மெயினா எவ்வளவு தூரம் நம்ம ப்ராக்டிஸ் செட்டு மார்க் போடுறோமோ அதுதான் முக்கியம். எவ்வளவு தூரம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறது தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட்டுமே வந்து இப்போ வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ எல்லா ஃபேமஸ் லெக்சரர்ஸுமே சாட்டர்டே சண்டே வந்தாலே ஃப்ரீயா ஒரு லெக்சர் கொடுத்துட்றாங்க. அது வந்து இந்த லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தான். ஆர்வி ஃப்ரீயா கொடுத்துறாங்க, ஆடிபோர்ட் ஃப்ரீயா இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே இல்ல ஃப்ரைடே ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணி 2 டேஸ் டைம் கொடுக்கும். அதுல நம்ம போடும்போது ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம எங்க இருக்கிறோம் ஒரு ஐடியா கிடைச்சிடும். அதுல ஆனா சொல்லுவாங்க அதில் வந்து டேக் அண்ட் டெஸ்ட் கொஞ்சம் இருக்கும். ஆனா நமக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, அதுல போட்டுக்கலாம். அதுல எது நமக்கு கொஞ்சம் ரெலவெண்டா இருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த மார்க் வந்து ரெலவெண்ட் கிடையாது, அது போடாதீங்க ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா ஆர்பி எல்லாம் சம்டைம்ஸ் அவன் சொல்லுவான், நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்றேன். சப்போஸ் எக்ஸாம்ல ரொம்ப டிஃபிகல்ட்டா கேட்டாங்கன்னா ஒரு வாரம் டிஃபிகல்ட்டாவும் இருக்கும், ஒரு வாரம் மாடரேட்டா இருக்கும், ஒரு வாரம் ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கேற்றபடி ரேங்க் மார்க் நமக்கு வேரி ஆகிட்டே இருக்கும். நமக்கு எல்லா அறிக்கையுமே ப்ரீ டெஸ்ட்னால எப்போதுமே ஈஸியா கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில நேரம் கஷ்டமாவும் கொடுப்பாரு. இல்ல நமக்கு அது நல்லா இருக்கும் தெரிஞ்சா அவங்களோட பெய்டு மார்க் டெஸ்ட் சீரிஸ் கூட நம்ம வாங்கிக்கலாம். நான் யூஸ் பண்ணது வந்து ஆலிபோர்டும் ஆர்பியும் யூஸ் பண்ணுவேன். ஓகே ப்ரோ, ஓகே. சிஜிஎல் ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க, ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. ஒரு பிகினரா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இப்போ நம்மள மாதிரி ஒருத்தவங்க ஒர்க்கிங் எம்ப்ளாயா இருக்காங்க, வேற எந்த பேங்கிங்கா இருக்கட்டும், ரயில்வே, ஏதோ ஒரு இடத்துல ஒரு லெவல் 1 லெவல் 2 லெவல்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இப்போ சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது உங்களுக்கும் தெரியும், ஏன்னா நிறைய பேர் நம்பரே நான் கொடுத்து உங்களை கான்டாக்ட் பண்ணவும் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் எம்ப்ளாயா இருக்கிறவங்க எந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இது பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரி இப்போ சிஜிஎல் ஒருத்தவங்க அடுத்து அவங்களுக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் எம்ப்ளாயினா அந்த கண்டிஷனில் தான் நீங்களும் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒர்க்கிங் எம்ப்ளாயி இப்போ பிகினராக இருக்கிறவங்க அவங்களுக்கு ஃபுல் டைம் போய் படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு டைம் இருக்கும். பட் ஒர்க்கிங் எம்ப்ளாயின்றது அந்த டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம். அதை தவிர எதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், எந்த டாப்பிக்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும், அவங்களோட டைம் லிமிட்டை எப்படி அவங்க செக்ரியேட் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒருத்தருக்கு டைம். இப்போ நான் வந்து ஷிஃப்ட்ல இருந்தேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். டெய்லி ஜேடிபி பார்க்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் மேக்ஸிமம் மினிமம் 2 hours ஆச்சும் கன்சிஸ்டன்டா அவாய்ட் பண்றது நல்லது. 2 hours ரொம்ப கம்மியா சொல்றேன். கண்டிப்பா 2 hours கிடைக்கிறது கஷ்டம். 2 hours மினிமம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பெட்டர். எனக்கு தெரிஞ்சு 2 hours 4 hours படிக்கிறவங்களே இருக்கிறாங்க ஒர்க்கிங் ஹஸ்பண்ட். பட் கன்சிஸ்டன்டா இப்போ ஒரு மார்க் டெஸ்ட் ஸ்கோர் லோவா வருது 2 வாரம்னா அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு லோவா போயிடுறாங்க. நான் பாக்குறேன் என் கூட இருக்கவங்களே என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுவும் ஆக மாட்டேங்குது. அது வந்து அப்படியே ஒரு 1 வீக் இல்ல 2 வீக் ப்ரிப்பரேஷனே இல்லாம போயிடுறாங்க. அவங்க ஆக்சுவலா நீங்க சொல்றது சரிதான். இப்ப ஆக்சுவலா ஒரு 4-5 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாமுக்கு. அவன்கிட்ட போய் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மார்க் போட்டியான்னு கேட்டா அவன் சொல்ற பதில் இதே தான். ஒரு மார்க் போட்டா எனக்கு மார்க் டவுன் ஆயிருது, அதனால ஒரு மாதிரி ஆயிருது, அதனால அந்த ப்ராக்டிஸ் செட் எதுவுமே போடுறது கிடையாது, அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இது எல்லா பேரும் பண்ற ஒரு மிஸ்டேக்கா இருக்கு. ஆமா, அது என்னன்னா ஏன் லோ ஆயிடுச்சு, லோ ஆனா என்ன, இன்னொன்னு போடுவோம். நான் வந்து எனக்கு லோ ஆச்சுன்னா உடனே ஓகே இது லோ ஆயிடுச்சு, இன்னொன்னு உடனே போட்டு மார்க் அதிகமானதுக்கு அப்புறம் தான் நான் போய் நிம்மதியா தூங்குவேன். ஏன்னா ஒரே நாள்ல 2-3 மார்க்லாம் நான் போட்டிருக்கேன். 2 hours ஒரு மெயின்ஸ் மார்க் தான். ஆல்ரெடி அவங்க ஒர்க்ல இருக்கிறாங்கன்னா அவங்க டேரக்டா டயர் 2 மெயின்ஸ் மார்க் போறது ரொம்ப நல்லது. அது பிலிம்ஸ் கிளியர் பண்ண மாட்டேன்னு ஒரு சில டவுட்ல இருக்கலாம். அவங்க வந்து பிலிம்ஸ் போட்டு பிலிம்ஸ் 150 200 பிலிம்ஸ் அது 150 வாங்குற லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் மெயின்ஸ் போகலாம். இல்ல பிலிம்ஸ் எப்பவுமே கிளியர் ஆயிடுது, மெயின்ஸ்ல தான் எனக்கு கஷ்டம் ஆகுதுன்னா ப்ரிப்பரேஷன் டே 1 வந்து மெயின்ஸ் மார்க் ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. நான் 24க்கு ஸ்டார்டிங்ல இருந்தே மெயின்ஸ் தான் இது பண்ணேன். அதாவது பிலிம்ஸ் போட்டாலுமே ப்ரிப்பரேஷன் 23 ஃபெயில் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமே 24க்கு மெயின்ஸ் மார்க் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே வீக்லி ஒரு மெயின்ஸ் மார்க், பிலிம்ஸ் முடிஞ்சதுல இருந்தே டெய்லி மெயின்ஸ் மார்க் மட்டுமே போட்டுருக்கேன். ப்ரிப்பரேஷன் டைம் வந்து எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு வீட்டுல எல்லா வேலையுமே எங்க வீட்டுல பாத்துருவாங்க. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாப் போயிட்டு வருவேன், படிப்பேன், அது மட்டும் தான் மாதிரி இருந்தது. லாஸ்ட் அட்டெம்ப்ட் நான் வீட்டுல சொல்றதுனால எவ்ரிதிங் எங்க பேரண்ட்ஸ் வந்து டேக் கேர் பண்ணிட்டாங்க. இந்த சேரே இங்க இந்த லேப்டாப் இருக்கு, டியூட்டி போயிட்டு வந்தா உட்காந்து மார்க் போடுவேன், அனலைஸ் பண்ணுவேன், போய் தூங்கிடுவேன். அடுத்த டே டியூட்டி போயிட்டு வருவேன், திரும்ப போடுவேன், இது பண்ணுவேன். அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ப்ரிப்பரேஷன் பேஸும் முடிஞ்சிச்சு. 2 வருஷம் படிச்சாலும் மேக்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டேன். வெறும் மார்க்ஸ்லயே தான் எனக்கு ப்ரிப்பரேஷன் போச்சு. அது
ஒருத்தருக்கு ப்ரிப்பரேஷன் மாறும். கன்சிஸ்டன்டா இப்ப அந்த லோ ஆகக்கூடாது ஆகும். அந்த லோ வந்து கண்டிப்பா. நீங்க ஒரு 1 வீக் இழுத்துறக்கூடாது. அந்த லோ வந்து அன்னைக்கே போயிட்டு ஒரு PUBG ஒரு மணி நேரம் விளையாடுறீங்களா, இல்லைன்னா போயிட்டு ஒரு கப்பல் போயிட்டு ஒரு மூவி பார்த்துட்டு வந்தீங்களா, அதோட அந்த லோ முடிஞ்சிடும். அடுத்த நாள் திரும்ப டெய்லி அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் போடணும். 4 ஹவர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கண்டிப்பா. சிலருக்கு 2 ஹவர்ஸ் படிச்சா போதுன்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு 2 ஹவர்ஸ் பத்தாது. 4 பத்தாது. ஹவர்ஸ் படிச்சாதான் அவங்களால அந்த ஜியோமெட்ரியில ஒரு ட்ரையாங்கிளோட தியரம்ஸ் ஒரு 20 தியரம்ஸ் வந்து எனக்கு வேணும்னா 4 ஹவர்ஸ் ஒரு சிலருக்கு எடுக்கலாம். ஸோ அது ஒருத்தரோட கெப்பாசிட்டி. அதனால மேக்ஸிமம் எவ்வளவு டைம் கான்சென்ட்ரேஷனா ஒதுக்க முடியுமோ ஒதுக்கி நீங்க கன்சிஸ்டன்டா ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் எஃபோர்ட்ஸ் கிளியர் உடனே கிடைக்கும். இல்லைன்னா இப்போ 25 முடிஞ்சிடும், திரும்ப 26 பார்க்கணுன்ற மாதிரி போகலாம். போயிடும். ஓகே ஓகே ஓகே, புரியுது. இப்போ ஆப்டிடியூடோட வெயிட்டேஜ்ன்றது சொன்னீங்க, அதோட முக்கியத்துவம் கண்டிப்பாக சொன்னீங்க. இப்போ ஆப்டிடியூட் மட்டும், அதாவது நம்மளுக்கு இப்போ அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயினாக எஸ்எஸ்சின்னு எடுத்துட்டா, இப்போ ரயில்வே எடுத்துட்டாலும் நம்மளுக்கு அட்வான்ஸ் மேக்ஸும் வந்துடும். ஸோ அதுக்கு ஆப்டிடியூடுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா எந்த விதத்தில் அவங்க ஒரு பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஆல்ரெடி அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களாலும் சரி, எப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் லெவலில் அவங்க இருக்கணும்? ஆப்டிடியூடுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்குறேன். ஆப்டிடியூட் ஈவன் அரித்மெட்டிக் அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டையும் சேர்த்து கேட்குறேன். எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் லெவல் அவங்க இருக்கணும்? ஸ்டார்டிங்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டு தான் அவங்க மார்க் டெஸ்ட் போடணுமா, இல்லை சைமல்டேனியஸாக அப்படி இது ஒன்று ஒரு ப்ராக்டிஸ் செட்டு, ஒரே ஒரு டாபிக் கவர் பண்ணிட்டு அதில் ப்ராக்டிஸ் செட்டு போடலாமா, இல்லை பேரலாக ரெண்டையுமே பண்ண முடியுமா? எந்த மாதிரியான ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி படிப்பாங்க. இப்போ ஒருத்தவங்க ப்ராக்டிஸ் செட்டு ஒரு டாபிக் முடிச்சுட்டு அதில் செக்ஷனல் ப்ராக்டிஸ் செட்டு போடுவாங்க. இன்னொருத்தவங்க மொத்தமான எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டு தான் ப்ராக்டிஸ் செட்டு போடுவேன்னு இருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி ஒரு அப்ரோச் உங்களுக்கு இது பரிச்சயமா இருக்கும், இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆப்டிடியூட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு இது கரெக்டாக இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கு ஒரு நல்ல விதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? டைம் கன்ஸ்ட்ரெயின் பொறுத்தவரை இப்போ 25 நான் இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், 25 கிளியர் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து பாக்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணலாம். இல்லைன்னா 1 வீக்ல ஒரு 1 or 2 டாபிக்ஸ் முடிச்சுட்டு அதோட செக்ஷனல் மார்க் போட்டு அடுத்து போகலாம். இல்ல நான் வந்து 25 இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், 25 ஒரு ஸ்மால் சின்ன அட்டம் தான் ட்ரை பண்ணுவேன், 26 என்னோட மெயின் அட்டம் வந்து காம்ப்ரஹென்சிவா ஒரு டாபிக் முடிச்சுட்டு அதோட மார்க் போட்டுட்டு திரும்ப ஒரு டாபிக் முடிச்சுட்டு மார்க் போட்டுட்டு அந்த டாபிக் திரும்ப நான் ஒரு 2 months கழிச்சு கேட்டா கூட அதுல இருக்க அந்த ஒரு 50 மாடல் 50 மாடல் போட முடியும் லெவலுக்கு நீங்க போனீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் ஆனா டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கு. 25 நான் சீரியஸா கன்சிடர் பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு ஈஸி சம்ஸ் எல்லாம் தெரியும், கஷ்டமான சம்ஸ் மட்டும் தான் ட்ரிக் ஆகுது, கால்குலேஷன் பார்ட் மட்டும் டைம் டிலே ஆனால போட முடியல. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஈஸி சம்ஸ் எல்லாம் போட முடியும். பிகினர் இல்ல, ஈஸி சம்ஸ் எல்லாம் போட முடியும். மாடரேட் டு டிஃபிகல்ட் சம்ஸ் கால்குலேஷன் லென்த்தியா வருது, என்னால டைம் எடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க அந்த நெக்ஸ்ட் அப்ரோச் எடுக்கணும். அந்த கால்குலேஷன் சால்வ் பண்ண தேவையில்லை, டிவிசிபிலிட்டி வச்சு எப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம், வேற என்ன மெத்தட்ல அந்த சம்ம இன்னும் கம்மி டைம்ல இப்ப நம்ம 2 நிமிஷத்துல நல்லா போட முடியும். ஆனா 2 நிமிஷத்துல போட்டோம்னா என்னால மத்த சம்ஸ் போட முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டா இருக்கும், அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க வந்து எப்படி அந்த 2 நிமிஷத்துல 1 நிமிஷத்துலயோ 1.5 நிமிஷத்துலயோ போட்டு எப்படி சேவ் பண்ண முடியும்? 4 ஆப்ஷன்ல இப்ப அதான் நம்ம வந்து 4 ஆப்ஷன் தான் டிக் பண்ண போறோம். 5 மார்க்ஸ் மாதிரி ஃபுல்லா எழுதி ஃபைனலா டிரைவ் அப்படின்னு எடுத்து ஸோ அந்த ஒரு 4 லைன் இருக்கிற கால்குலேஷன் எப்படி ஸ்கிப் பண்ணலாம், வெறும் டிவிசிபிலிட்டி வச்சு போட முடியுமா, இல்ல யூனிட் டிஜிட்ஸ் அதுல எல்லாம் யூஸ் பண்ண முடியுமா? அது யூஸ் பண்ணும்போது நானும் அதை யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல தப்பாச்சு. ஏன்னா அதுல சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, யூஸ் பண்ண முடியாது, அது தெரியாம. அப்புறம் அது மாதிரி அப்ராக்சிமேஷன் வர இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ரவுண்ட் டு 1 டிஜிட் ரவுண்ட் டு 2 டிஜிட் கொஸ்டின்ல இருக்கிறது நம்ம டிஜிட் பண்ண முடியாது. அதை நான் நோட்டீஸ் பண்ணாம அதை வச்சு நானும் போட்டு அதெல்லாம் மார்க்ல நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் எக்ஸாம்ல வந்து அதை அவாய்ட் பண்ண முடியும். மென்சுரேஷன் சம்ல வந்து 22/7 வருது, நமக்கு வந்து 11 டிவிஷன் இருந்தா வரலாம். ஆப்ஷன்ஸ்ல 4 11 டிவிஷன் இருந்தா வரலாம். இப்ப மெயின்ஸ்லயே ஒரு கொஸ்டின் அப்படிதான் இருக்கும், ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 11 டிவிஷன்ல, அது மட்டும் தான் ஆன்சர். 11 அந்த சம் சால்வ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 minutes லாஸ் ஆயிடும். ஜஸ்ட் 11 டிவிஷன் வச்சு போட்டுருந்தாங்க 36 போட்டவங்க இருப்பாங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல இருக்கவங்க இது பார்க்கறதால ஸ்டார்டிங்ல இருக்கவங்க எப்படினாலும் சம்ம போறது கத்துக்கணும். சம்ம போறதுக்கு அப்புறம் தான் டைம் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதும் இல்ல. புதுசா படிக்கிறவங்க 2யுமே ஒரே டைம்ல படிக்கலாம். லெக்சரர்ஸ் ஃபாலோ பண்ணா எல்லா லெக்சர்ஸுமே ஃபர்ஸ்ட் சம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பெஸ்ட் மெத்தட் என்ன, எப்படி எலிமினேட் பண்ணி டைம் சால்வ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தேன் இப்ப இருக்கிற எல்லா லெக்சரும் சொல்லுவாங்க, ஆனா எல்லாமே மேக்ஸிமம் ஹிந்தியில தான் இருக்கு, தமிழ்ல வந்து சொல்றது இல்ல. அட்வான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டாபிக்கும் நான் எனக்கு வீக்னு நினைச்ச ஜாமெட்ரினால ஒரு 1 month போட்டு அதை தியரிட்டிக்கலா ப்ரூஃப்ஸ் எல்லாமே ஒரு லெக்சரர் ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு
அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க டைம் இருந்துச்சுன்னா. அது மாதிரி நீங்க ஒரு டாபிக்கும் ஒரு 15 to 20 days எடுத்தீங்கன்னா, இல்ல 1 month ஒரு ஜாமெட்ரி ஒரு பெருசு எடுத்து நீங்க அப்படி படிச்சிட்டீங்கன்னா, அது அந்த இது படிச்சிட்டீங்கன்னா மேபி அந்த தேரம் பெரிய தேரம் மறக்கலாம். பட் ஆனா அந்த மாதிரி ஒரு தேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். கரெக்ட். நீங்க ஏன்னா அடுத்து நீங்க எக்ஸாம் முன்னாடி நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போவீங்க. நடுவுல சடனா கேட்கும் போது ஒரு ஒரு தேரம் ஒன்று வரும். அதெல்லாம் டக்குன்னு போட முடியாது. அந்த ட்ரையாங்கிளோட இது கண்டுபிடிக்கிறதா. நீங்க எக்ஸாம் முன்னாடி ரிவைஸ் பண்ணிட்டு போவீங்க, அப்ப ஞாபகம் இருக்கும். எப்போதுமே ஞாபகம் இருக்காது. ஆனா சில தேரம்ஸ் ரொம்ப சிம்பிளான தேரம்ஸ் எப்போதுமே ஞாபகம் இருக்கும். இப்போ ஜாமெட்ரியில எப்படி வரும்னா 2-3 தேரம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பசங்க எல்லாருக்கும் நான் சொல்யூஷன் கேட்பாங்க, அனுப்புவேன். இது நீங்க தெரிஞ்ச தேரம் தான் ப்ரோ. நீங்க எப்படி அந்த கோடு எக்ஸ்ட்ரா போட்டீங்க? அந்த கோடு அங்கதான் போடணும் எப்படி தெரிஞ்சது? நீங்க கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு சால்வ் பண்ண டயக்ராம் வச்சு போட முடியாது. அந்த கோட அந்த இடத்துல அடிஷனலா ஒரு கோடு போட்டாதான் இந்த ஆங்கிள் இங்க வரும் தெரியும். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா நம்ம பசங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த கோடு அங்கதான் போடணும். வேற இடத்துல கூட போடலாம். இங்க போட்டா ஈஸியா வரும் தெரிஞ்சது, நான் போட்டுட்டேன். அது நம்மளுக்கு தெரியணும். அது பை பிராக்டிஸ் வரும் உங்களுக்கு. அந்த ஒரு 8 தியரம்ல 10 ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். அதேதான் திரும்ப யூஸ் பண்ணிருப்பாங்க. எந்த இடத்துல போட்டு அந்த லைனை எப்படி பார்க்கணும்? டயக்ராம் தலைகீழ இருக்கும். அது திருப்பி ஆனா நீங்க போட்டு சொன்னப்ப டயக்ராம் வேற மாதிரி இருக்குது. ஆமா டயக்ராம் வேற மாதிரி இருக்குது. ஆனா இந்த லைன் இங்க வரும்போது இந்த ஆங்கிள் தான் நம்ம எடுக்கணும். அதான தேரம். டயக்ராம் அப்படி இருந்தாதான் அந்த தேரம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டெஃபினிஷன் படி அந்த தேரம் யூஸ் பண்ண முடியும், யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். அது மாதிரி இன்னுமே சில குரூப்ஸ்ல கொஸ்டின்ஸ் எனக்கு வரும். நான் சொல்யூஷன் முன்னாடி சொல்யூஷன் சென்ட் பண்றேன். நீங்க அந்த மாதிரி ஒரு குரூப் ஒரு 10 பேர் நீங்க ப்ரிப்பேர் பண்றவங்க, அந்த மாதிரி குரூப்ஸ்ல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே மாடரேட் டு டிஃபிகல்ட்டான சம்ஸ் தான் வரும். அதுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரியான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும். புரியுது. இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி சேம் இதே தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் மென்சுரேஷன் இது எல்லாமே நம்ம அட்வான்ஸ் மேக்ஸ்ல வரும்போது இப்போ டயர் 1 ப்ரிப்பேர் பண்ணணும், டயர் 2 ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லிடுங்க. இப்போ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் இப்போ எஸ்எஸ்சிஜிஎலுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால நான் இப்போ கிராக் பண்ணியிருக்கேன்ற மாதிரினா நீங்கள் எந்த லெவலில் ப்ரிப்பேர் பண்ணீங்க உங்களோட டயர் 1 டயர் 2 ரெண்டையும்? டயர் 1 டயர் 2 பொறுத்த வரைக்கும் டயர் 1 எய்ம் 150. ஏன்னா எப்படியா காம்படிஷன் ஏறிட்டே போகுது. 200க்கு 150 வாங்கணும்னு ஒரு செட்ல வச்சுட்டு என்னோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் ஓகே ஓரளவுக்கு எனக்கு ஈஸியா வந்துச்சுன்னா எடுத்துடலாம். மேக்ஸ், ரீசனிங் 50 100 வரும். அந்த 100க்கு 90 கம்மியா எடுக்கக்கூடாது. 90 கம்மியா எடுத்தோம்னா கண்டிப்பா ரிஸ்க் ஜோன்னே சொல்லிக்கலாம். 90 வந்தா பெட்டர். ஒரு 46 44 அந்த மாதிரி வந்து 90 கம்மியா எடுக்கக்கூடாது. இங்கிலீஷ்லயும் ஒரு 35+ எடுத்துக்கோன்னா ஒரு 125 to 130 இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்ல வந்துடும். ஜிகே சம்டைம்ஸ் 25 30 வரலாம், சம்டைம்ஸ் 10 15 கூட வரும். அதனால ஜிகே இல்லாம அந்த 3 சப்ஜெக்ட்ல 125 130 கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாலே யுவர் சேஃப்ன்ற மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கேற்றபடி ப்ரிப்பரேஷன் என்னோட ஸ்ட்ராங் ஜோன்ஸ். இப்ப நான் என்னோட ஸ்ட்ராங் ஜோன்ஸ் இதுன்ற மாதிரி சொல்றேன். ஸோ ஒரு சிலருக்கு ஜிகே என்னால 30 கன்சிஸ்டன்டா வாங்க முடியும், நல்ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருப்பாங்க. கேட்டாலும் ஜிகே என்னால ஸ்ட்ராங்கா 35 வாங்க முடியும்னா அவங்க வேற சப்ஜெக்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கலாம். ஆனா 150 டார்கெட் வச்சு இப்ப இருக்கிற கரண்ட் ரேட்டுக்கு 150 10 மார்க் கூட எனக்கு தெரியாது. 150 டார்கெட்னு வச்சு பிலிம்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணுங்க. பிலிம்ஸ் டயர் 1 அப்படி ஹேண்டில் பண்ணுங்க. மார்க்ஸ் தான் எவ்ரி வீக் நீங்க வாலிபால்லயோ ஆர்பிலயோ போட்டீங்கன்னா உங்க பர்சன்டேஜ் ஒன்று இருக்கும். பர்சன்டேஜ் 90 கிட்ட இருந்தீங்கன்னா நீங்க சேஃப். நீங்க 140 எடுத்து உங்களுக்கு 90 வரலாம், 160 எடுத்து உங்களுக்கு 85 வரலாம். அன்னைக்கு மார்க் ஈஸியா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். பர்சன்டேஜ் 90 கிட்ட இருந்தீங்கன்னா சம்வாட் சேஃப். நீங்க 95 எடுத்தீங்கன்னா ஓகே, நீங்க கண்டிப்பா ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் தான் இருக்கீங்க, மெயின் ஸ்டேஜ்க்கே போகலாம். இல்ல மார்க் கம்மியா இருக்கு, 120 130 தான் வருதுன்னா கண்டிப்பா எங்க லேக் ஆகுது, கன்சிஸ்டன்டா குறையுதா இல்ல ரீசனிங்ல குறையுதா. அப்புறம் சில்லி மிஸ்டேக்ஸ் ஒன்று வரும். நம்ம உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்பர் எடுத்து எழுதும்போது மாத்தி எழுதிருப்போம், இல்லைன்னா கொஸ்டின் ஒழுங்கா வாசிச்சிருக்க மாட்டாங்க, டிவைட் பை 2 பண்ணி போடாம அப்படியே போட்டுப்போம், இல்ல இன்டூ 2 பண்ணி போட வேண்டியது அப்படியே போட்டுப்போம். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். அது வரும். அது கண்டிப்பா வரும். எவ்வளவு நல்லா 1-2 கொஸ்டின் வரும். பட் அது நம்ம அந்த டைம் ப்ரெஷர்ல தான் நம்ம அதை படிக்காம விட்டுடுவோம். எக்ஸாம்ல இதான் கேட்டிருக்காங்க நம்மளே அசியூம் பண்ணுவோம். பாதி கொஸ்டின் படிக்கும் போதே அசியூம் பண்ணிடுவோம், இதுதான் இருக்க போது நினைச்சு நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஃபுல்லா படிச்சாலும் சால்வ் பண்ற அவசரத்துல அந்த லாஸ்ட் தான் மறந்துடுவோம். அது நீங்க போட கொஞ்சம் கேர்ஃபுல்லா போட அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் மார்க் ஒரு மாசம் மார்க் போடும்போது 2 3 4 சில்லி மிஸ்டேக் கூட வரலாம். நீங்க அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ண அது 1 or 2 சில்லி மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா வரும். அது அவாய்ட் பண்றது கஷ்டம். ரீசனிங்ல ஒரு சில்லி மிஸ்டேக் ஆகிடும். ஸோ அந்த சில்லி மிஸ்டேக்ஸ் இனிஷியலி ஹையா தான் வரும். போக அதுவும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண அது கேர்ஃபுல்லா பார்த்து போட ஆரம்பிக்கும், அது குறைஞ்சிரும்.
ம். ஸோ இந்த 120-130 ரேஞ்சில் இருக்கிறவங்க திரும்ப ரீஒர்க் பண்ணி எங்க வீக்கா இருக்கு, ஜாமெட்ரியில கன்சிஸ்டன்டா ஜாமெட்ரியில ட்ரிக்னாமெட்ரியில மார்க் லூஸ் ஆகுதுன்னா அந்த டாபிக் திரும்ப கவர் பண்ணணும். கொஞ்சம் டைம் போட்டு கவர் பண்ணி வந்தாலும் திரும்ப அது 130+140+ இன்க்ரீஸ் ஆகும். ம். கண்டிப்பா 150+ எடுத்தா நீங்க ஒரு ஓகே. 3 வாரம் 4 வாரம் கன்சிஸ்டன்டா 155-160 வருதுன்னா தாராளமா அவங்க அப்படியே மெயின்ஸ் மார்க் போட ஆரம்பிக்கலாம். போட ஆரம்பிச்சிடலாம். டயர் 2க்கு டயர் 2க்கு ஒரு 3 சப்ஜெக்ட் அடிஷனலா வரும். 3 சப்ஜெக்ட் வந்து ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மேத்ஸ் இது 2 வரும். அப்புறம் ரீசனிங்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கன்ஃபியூஷன் பேஸ்ட் கொஸ்டின் வந்து அதிகமா மெயின்ஸ் வரும். இதுல வந்து அந்த மாதிரி வராது. ஃபிலிம்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்புறம் ஜிகேவுமே டயர் 2 கொஞ்சம் நல்ல டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. ஜிகே பத்தி எனக்கு அவ்வளோ இதுல நம்ம ஆப்ஷன் கட் பண்ணி போடலாம். ஆனா மேத்ஸ் ரீசனிங் அந்த 60 கொஸ்டின் 60 மெயின்ஸ்ல வந்து செக்ஷன் 1 செக்ஷன் 2 வரும். ம். கொஸ்டின் மேத்ஸ் ரீசனிங் அப்புறம் செகண்ட் செக்ஷன் அந்த 60 நிமிஷத்துல க்ளோஸ் ஆயிடும். 3 minutes செக்ஷன். ஃபிலிம்ஸ்ல வந்து நமக்கு ஃபிலிம்ஸ்ல டோட்டலா 60 மினிட்ஸ் 100 கொஸ்டின்ஸ் போடுற மாதிரி டைம் மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா மெயின்ஸ்ல வந்து செக்ஷனல் வைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 60 மினிட்ஸ் மேத்ஸ் ரீசனிங் கொஸ்டின் மட்டும் தான் அந்த 60 கொஸ்டின் 60 மினிட்ஸ் போடும். ஸோ அதுக்கு அடுத்த 60 மினிட்ஸ் வந்து ரீசனிங் அண்ட் ஜிகே இங்கிலீஷ் அண்ட் ஜிகே வரும். இங்கிலீஷ். அந்த 60 மினிட்ஸ்ல இங்கிலீஷ் அண்ட் ஜிகே போடுற மாதிரி இருக்கும். அந்த ரெண்டாவது இருக்கிற 60 மினிட்ஸ் வந்து ரொம்ப அதிகமான டைம் தான். நமக்கு இங்கிலீஷ்க்கும் ஜிகேக்கும் 1 hour தேவை இல்லை. கண்டிப்பா. ஆனா முதல்ல நம்ம போய் உட்கார்ந்து எழுதும் போது அந்த ஒரு பதட்டம் இருக்கும். 23 எனக்கு அதுல கொஞ்சம் இது வச்சு பெண்ணு கரெக்டா எழுதல, எக்ஸாம் டைம் ஆரம்பிச்சிருச்சு, அப்போ வந்து சிக்னேச்சருக்கு வாங்கினாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. அது வந்து எக்ஸாம் டைம்ல அது கொஞ்சம் முக்கியம். நீங்க தப்பு நான் சொல்லிட்டு லாகின் பண்ண வேணாம். நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்து எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டைம் குறைய ஆரம்பிக்கும். நான் ஒரு மிஸ்டேக் பண்ண ஒரு 2 minutes எனக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ அது அந்த அதனாலதான் வந்து நிறைய மார்க் நான் போட்டதே அந்த 60 மினிட்ஸ்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா என்னோட ஸ்ட்ராங் ஜோன் அந்த மேத்ஸ் ரீசனிங் அந்த 60 மினிட்ஸ் 60 கொஸ்டின் போடணும். அந்த ஃபார்மேட் வந்து கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் ஃபிலிம்ஸோட. கண்டிப்பா. அந்த டிஃபிகல்ட்டா இருக்கிற கொஸ்டினை டேக்கிள் பண்ணணும். அந்த 60 மினிட்ஸ் 60 கொஸ்டின் போட்டு அந்த மார்க் வந்து ஃபுல்லா தான் இருக்கும். வாலிபால் 75 மார்க்ஸ் இருக்கும். நான் அந்த 60 மினிட்ஸ் மட்டும் அட்டன் பண்ணி சப்மிட் கொடுத்துருவேன். எனக்கு அந்த 60 மினிட்ஸ் நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். 20-30 டெஸ்ட் வந்து 60 மினிட்ஸ் மட்டும் நான் போட்டு சப்மிட் கொடுக்குறேன். எனக்கு டோட்டல் ரேங்க் முக்கியம் இல்லை. அந்த 60 டைம் லிமிட். அந்த டைம் எனக்கு செட் ஆகணும். ஃபிலிம்ஸ் லெவல் ஆன கொஸ்டின் 60 மினிட்ஸ்க்கு 60 கொஸ்டின் 1-2 கொஸ்டின் போட முடியாது எடுத்துடலாம். ஏன்னா அது உட்காந்தா டைம் போயிடும். அது லாஸ்ட் நான் முடிக்கும் போது டைம் இருந்தா பாத்துப்பேன். ஸோ அது வந்து டிஃபிகல்ட்டி லெவல் நல்லாவே தெரியும். ஒரு 4 கொஸ்டின் நல்ல கால்குலேட்டிவா இருக்கும், ஒரு 2 கொஸ்டின் நல்ல கான்செப்டா கொடுத்துருப்பாங்க. ரீசனிங்லயும் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து திஸ் ஆர் தட் நல்ல குழப்பமா இருக்கும். போட்டா கண்டிப்பா நம்ம ஒரு கோணத்துல எக்ஸாம்ல வந்து வேற ஒரு கோணத்துல வச்சு ஆன்சர் கொடுத்துருப்பான். ஸோ அது வந்து 50-50 தான். எப்படி வேணா ஆள் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கண்டிஷன் பண்ணுவோம். மேத்ஸ் வந்து நம்ம ஃபுல்லாவே போடலாம். அதுக்கு வந்து அடிஷனலா ப்ரிப்பரேஷன் லேர்னிங் ஃபிலிம்ஸ்லயே வந்து மாடரேட் டு டிஃபிகல்ட் கொஸ்டின்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் வரப்போகுது. அடிஷனல் அந்த சப்ஜெக்ட் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஏன்னா நல்ல டிஃபிகல்ட்டாகவும் சம்டைம்ஸ் கேட்கறாங்க, தியரி பேஸாகவும் கேட்கறாங்க. ப்ராபபிலிட்டிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் ஒரு 10 hours ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அடிஷனலா. டயர் 1ல ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அதிகமா வராது. டயர் 2ல தான் வரும். இருக்காது. சிலபஸ்லயே கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்க மாட்டாங்க. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்சுவலா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் உள்ளவங்களுக்கு தானே முதல் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து செப்பரேட்டாவும் நம்ம ஆப்டிடியூட்லயே கொண்டு வந்தாச்சு. அப்படியா? ஆப்டிடியூட்லயே இருக்கு. ஒரு கொஸ்டின் ப்ராபபிலிட்டி ஒரு கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கொஸ்டின் வந்துரும். 30 கொஸ்டின்ஸ் மேத்ஸ்ல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபபிலிட்டி 2 கொஸ்டின், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒரு கொஸ்டின். மீன் மூடி அந்த மாதிரி சிம்பிளா தான் வரும். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ் அந்த லெவலுக்கு போகலாம். சம்டைம்ஸ் குரூப் டேட்டா கொடுத்து டேபிளர் காலம்ல இருந்து அது ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கும். அதை வச்சு ஃபைண்ட் பண்ற மாதிரி வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 கொஸ்டின் வரும். ப்ராபபிலிட்டி ஒரு கொஸ்டின் மாதிரி 2 இல்ல 4 கொஸ்டின் மேல வராது 2 டாபிக்கும். ஓகே. இப்போ கொஞ்சம் ஓகே ரைட். இப்போ எஸ்எஸ்சி சிஜிஎல் கிளியர் பண்ணா என்னென்ன மாதிரி போஸ்டிங்லாம் நம்ம போக முடியும்? இப்போ நீங்க எடுக்கிற ரேங்கிங், எடுக்கிற மார்க் இதெல்லாம் வச்சு எப்படி அவங்க செக்ரிகேட் பண்ணுவாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக நான் அப்ளை பண்ணும் போதெல்லாம். பட் இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒன்ஸ் ரிசல்ட் வந்தோடனே அதுக்கப்புறம் நீங்க ஃபைனலாக தான் அந்த ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ எப்படின்னா டயர் 2 எழுதி ஒரு டயர் 2 காலையில கம்ப்யூட்டர் ஒரு கோர்ஸ் சொல்ல மாட்டேன். இது 1 hour இது 1 hour முடிஞ்சதும் 3வது கம்ப்யூட்டர்ல ஃபெயில் ஆனவங்களும் இருக்கிறாங்க. பசங்க நல்ல ஸ்கோர் பண்ணி கம்ப்யூட்டர் ஃபெயில் ஆனவங்களும் இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு ஒன்று வச்சிருப்பாங்க. அதுல வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம எக்ஸல் வச்சு டேட்டா ஃபார்ம் பண்ணணும், பவர் பாயிண்ட் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டு 20 கொஸ்டின்
20 கொஸ்டினுக்கு ஓபிசி கேட்டகரினா 6 கொஸ்டின் கரெக்டா போட்டு 18 மார்க் மேல வாங்கணும். இல்ல ஒரு அது வந்து சில போஸ்ட்டுக்கு மினிமம் அதை எடுத்தாதான் பாஸ். மினிமம். அந்த 18 கீழ எடுத்தா யூஆர் கேட்டகரினா கண்டிப்பா ஃபெயில். என்னதான் அந்த ஃபுல் ஸ்கோர் பண்ணிருந்தாலும் வந்தாலும். ஃபெயில் மாதிரி வந்துடும். ஸோ அதுலயே வந்து 2 கேட்டகரியே பிரிப்பாங்க, கம்ப்யூட்டர் போஸ்ட், நான் கம்ப்யூட்டர் போஸ்ட். கம்ப்யூட்டர் போஸ்ட் நம்ம ஒரு 20 கொஸ்டின் வந்து இன்டூ 3 போட்டு 30 மார்க் எடுத்தா சேஃப். பார்த்த வரைக்கும் 27 to 30 தான் கரெக்டா வச்சிருக்காங்க. ஒரு 10 கொஸ்டின் கரெக்டா போடுற மாதிரி வரும். கம்ப்யூட்டருக்கு பிடிஎஃப்ஸ் இருக்கு, ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. ரேம், ராம் அந்த மாதிரி டிஃபரன்ஸ், நெட்வொர்க்கிங், டோபாலஜி அந்த மாதிரி கேட்பாங்க. அது ஒரு 7 days கொஞ்சம் டெய்லி 1 hour அந்த படிச்சா கூட ஸ்கோர் பண்ணிடலாம். அதுவும் மார்க்ஸ்ல வரும். மார்க்ஸ்ல வரதான் நமக்கு எக்ஸாம்ஸ்ல வரப்போகுது. அது கொஞ்சம் ஒரு சிலர் வந்து போடவே மாட்டாங்க மார்க்ல. லாஸ்ட் ஒரு 2 months ஆச்சும் கம்ப்யூட்டர் மார்க் போடும்போது கம்ப்யூட்டரே சேர்த்து போட்டு சப்மிட் பண்ணணும். ஆனா மெரிட் வந்து கம்ப்யூட்டர் எடுக்க மாட்டாங்க, குவாலிஃபைங். பட் அது ஏன்னா இதெல்லாம் 350 எடுத்துலாம் ஒருத்தன் ஃபெயில் ஆயிருக்கும். 390க்கு 350 எடுத்து அவனுக்கு எந்த போஸ்டாலும் கிடைச்சிருக்கும். ஆனா கம்ப்யூட்டர்ல ஃபெயில்னால எதுவுமே கிடைக்கல. அப்புறம் டைப்பிங் இருக்கும். டைப்பிங் வந்து சிஜிஎல் பொறுத்த வரைக்கும் வரிசை இல்லை, 27 words per minute அடிச்சா போதும். நீங்க ஓரளவுக்கு ஒரு 15 to 20 days ப்ராக்டிஸ் பண்ணா கூட போதும், வேர்ட்ஸ் ஈஸியா அடிச்சலாம். கீபோர்டு கரெக்டா இருக்கான்னு மட்டும் பாருங்க. சென்னையில மேக்ஸிமம் கீபோர்டு நல்ல கீபோர்டு தான். ப்ரிஃபரன்ஸ் கேட்டீங்க. ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னா, நம்ம இந்த மெயின்ஸ் முடிஞ்சு ஒரு 1 week 10 days ஆன்சர் கீ வரும். ஆன்சர் கீ வந்ததுமே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் நம்ம என்ன ரேங்க், இந்த ரேங்க் ஐக்கு அதெல்லாம் போட்டோம், ஓரளவுக்கு ரேங்க் தெரிஞ்சிடும். நமக்கு வந்து ரொம்ப பெரிய, நமக்குமே கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பட் நார்த் இந்தியன் அளவுக்கு நமக்கு இதுல பிரச்சனை இல்லை. ஆன்சர் கீ வருது, ஃபைனல் ஆன்சர் கீழ நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இந்த தடவை நல்ல சேஞ்சஸ் இருந்தது. அதனால ரேங்க் கொஞ்சம் பேருக்கு மேல போகும், கீழே இறங்கும். அவனுக்கெல்லாம் வந்து கட் ஆஃபோட ஒரு 10 மார்க் அதிகமா இருந்தாதான் அவன் ஹோம் ஸ்டேட் கிடைக்கும். நமக்கெல்லாம் நம்ம ஸ்டேட்ல வேகன்சி இருந்து நம்ம கட் ஆஃப் தாண்டினாலே மேக்ஸிமம் ஒரு ஹோம் ஸ்டேட் கிடைச்சிடும். நமக்கு வந்து போஸ்டிங் மட்டும், நம்ம இந்த போஸ்ட் தமிழ்நாட்டுல வேகன்சி இருக்கா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கேரளா கிடைச்சிடும், ஆந்திரா கிடைச்சிடும். மேக்ஸிமம் தமிழ்நாடு 90% கேரளாவே தமிழ்நாடு கிடைச்சிடும். நான் அந்த 2 பேரும் ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்கல. ஏன்னா அது கம்யூனிட்டி வைஸ் ஃபிட் ஆகி போகும்போது வேகன்சி இல்லைன்றதுனால கொச்சி கஷ்டம் போயிருக்காங்க. ஜிஎஸ்டிலாம் வந்து ஏகப்பட்ட வேகன்சி கொடுத்தவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு கிடைச்சிருக்கும். இன்கம் டேக்ஸ் தான் வேகன்சி வரல. இதுல இன்ஸ்பெக்டர்ல தமிழ்நாடு வேகன்சி கம்யூனிட்டி மட்டும் தான் இதுல இல்ல. ஜிஎஸ்டி இருந்திருக்கும், டாக்ஸ் அசிஸ்டன்ட் லெவல்ல எல்லாருக்குமே தமிழ்நாடு கிளியர் பண்ணியிருந்தா கண்டிப்பா தமிழ்நாடு கிடைச்சிருக்கும். ஒரு சில போஸ்ட் இப்ப டிவிஷனல் அக்கௌண்ட்லாம் வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியா வேகன்சி தான், ஸ்டேட் வைஸ் வேகன்சி இல்ல. அது வந்து ஒரு ஓன் ரிஸ்க். வேகன்சி அதிகமா இருந்தா தமிழ்நாடுல இருக்கும். தமிழ்நாடு பெரிய ஸ்டேட், கண்டிப்பா இருக்கும்னு நினைச்சு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்டேட் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் வந்து கிளியரா இந்த ஸ்டேட் இந்த ஜோன் இவ்வளவு வேகன்சின்னு சொல்லிடுவாங்க. நம்ம சவுத் சைட் ப்ரிஃபர் பண்றது மேக்ஸிமம் இந்த 3 போஸ்ட் தான். ஏன்னா ஏஎஸ்ஓ போஸ்ட் நிறைய வரும் லெவல் 7. அது எல்லாமே மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிற அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்ஸ். ரயில்வேஸ்லயே ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க. அது வந்து போர்டுல மட்டும் தான் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ரோல் நல்லா இருக்கும். பட் ஆனா தமிழ்நாடுல நம்மளால கிடையாது, வர முடியாது, டெல்லி தான். அதனால அது ஃபுல்லாவே மினிஸ்ட்ரிஸ் தான். எம்எஸ்எம்இயோட மினிஸ்ட்ரி எல்லாமே இல்ல, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஏஎம்ஸ் இருக்கும், எலெக்ஷன் கமிஷன் ஏஎம்ஸ் அதெல்லாம் அந்த டெல்லிலேயே அந்த மினிஸ்ட்ரிஸ்லயே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது நல்லா இருக்கும். பட் ஆனா அவங்கள்ட்ட அது கரெக்டா இருக்கும், நமக்கு செட் ஆகாது. செட் ஆகிற மாதிரி பெட்டர்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர், இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், கஸ்டம்ஸ்ல இன்ஸ்பெக்டர், பிரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு எக்ஸாம் இருக்கு. அந்த டிவிஷனல் அக்கௌண்டன்ட் போஸ்ட் லெவல் 6 தான். ஆனா அதுவும் அந்த போஸ்ட் தமிழ்நாடு எப்பவுமே வேகன்சி இருக்கும். ஒரு 100 வேகன்சி 200 வேகன்சி ஓவரால் ஆன்சர் கண்டிப்பா தமிழ்நாடுல வேகன்சி இருக்கும். 300 போஸ்ட் அந்த இது இருக்குன்னா கண்டிப்பா அதுல ஒரு 10 பேர் கூட தமிழ் இருக்க மாட்டாங்க. நம்ம எடுத்திருந்தோம்னா கண்டிப்பா நமக்கு கிடைச்சிடும். வேகன்சி அதிகமா தான் தமிழ்நாடுல இருக்கு. இப்ப ஆடிட்டர் இருக்கு, கேக் ஆடிட்டர் இருக்கு, சிஜிடி ஆடிட்டர் இருக்கு. சிஜிடி ஆடிட்டர் தான், டிஃபென்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டர். வெல்லிங்டன்ல இருக்கு, தமிழ்நாடுல சென்னையில 2 இடத்துல இருக்கு. அதெல்லாம் லெவல் 5 போஸ்ட். இப்ப லெவல் 4 போஸ்ட் இருக்கு. லெவல் 4 டாக்ஸ் அசிஸ்டன்ட், போஸ்டல் அசிஸ்டன்ட், அதெல்லாம் லெவல் 4 போஸ்ட். அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்பர் டிவிஷனல் கிளர்க் இருக்கு லெவல் 4. அப்புறம் லெவல் 5 வந்து ஆடிட்டர், அக்கௌண்டன்ட் அந்த மாதிரி போஸ்ட் வரும். லெவல் 6ல வந்து எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் சூப்பர்டென்டென்ட், இன்கம் டாக்ஸ்லயும் கஸ்டம்ஸ் ஜிஎஸ்டில. லெவல் 7 வந்து போஸ்டல் இன்ஸ்பெக்டர் இருக்கு, அது லெவல் 7. அப்புறம் இன்கம் டாக்ஸ் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ்ல இருக்க இன்ஸ்பெக்டர் லெவல் 7. இந்த போஸ்ட் மேக்ஸிமம் சவுத்ல வேகன்சி முடியாது. பட் ஆனா இதுல இப்ப நீங்க இவ்வளவு தூரம் போஸ்ட் இவ்வளவு இருக்கு. பட் நம்மளோட தமிழ் பசங்களோட வெயிட்டேஜோ இல்ல தமிழ் பசங்களோட இது எவ்வளவு இருக்கு உங்களுக்கு? உங்களோட ஐடியா கம்மியா மீன்ஸ்
மீன்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆக்சுவலா இப்போ இந்த வருஷத்துல கொஞ்சம் இன்க்ரீஸ் பரவாயில்ல. ஆயிருக்கு. 3 இயர்ஸ் பேக் இருந்தது ஒரு 5%. இல்ல நம்ம ரயில்வேலயும் அப்படித்தானே இருந்துச்சு. ரயில்வேலயும் ஒண்ணுமே இல்ல. இப்ப கொஞ்சம் கிராஜுவலா கூடுது. பட் எஸ்எஸ்சியும் அதை விட கம்பேர் பண்ணும்போது ஓகே அப்படின்னு இங்க தான் வந்து சொல்லுவேன். நான் ரோஸ்கர் மேலா அவார்ட் ஃபங்க்ஷன்ல வந்து இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் கமிஷனர் இவங்க ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் சொன்னாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர். அவரே சொன்னாரு, நான் லாஸ்ட் 2 இயர்ஸா ஜிஎஸ்டியோட ஹெட்டா இருக்கிறேன் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரீஜனுக்கு. இந்த வெரி குட் ஜாப், 6 monthsலயே கூட ஜாயின் பண்ணிருப்பீங்க இன்ஸ்பெக்டர் போஸ்ட் தான். பட் ஆனா தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் இங்க ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அவரே வருத்தப்பட்டு ஒரு அவேர்னஸ் சொல்லுவாங்க. நீங்க வந்திருப்பீங்க, நீங்க இருக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், எடுக்க சொல்லுங்க, இங்க எல்லாமே வேற வேற கம்பெனிக்கு போயிடுறாங்க சொல்லி அவர் ஸ்டேஜ்ல சொல்றாங்க. அவங்களோட ஆதங்கம், யாரும் வர்றது இல்ல, தமிழ் பசங்க வர்றது இல்ல அப்படின்றது. அதான் நான் வேரியஸ் ஸ்டேட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இங்க ஒர்க் பண்ணும்போது இந்த பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியா ஃபீல் பண்றேன், ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்றத அவர் சொன்னாரு. இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம பசங்க எழுதாம இருக்கிறதுக்கான ரீசன் சிஜிஎல் பக்கம் அவேர்னஸ் இல்லைன்றது நினைக்கிறீங்களா, இல்ல தெரிஞ்சு எழுதாம இருக்கிறது நினைக்கிறீங்களா, இல்ல வேற என்ன ரீசனா இருக்கும்? எஸ்எஸ்சி பக்கமும் சரி, ரயில்வே, இப்போ நிறைய பேருக்கு ரயில்வே எக்ஸாம் போட்டது தெரியல. இப்போ கூட போட்டிருக்கிறது இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் நிறைய பேர் ஒரு குரூப் டி அப்ளிகேஷனாக இருக்கட்டும், என்டிபிசி கூட அப்ளை பண்றது இல்லை. இப்போ எம்டிஎஸ் போட்டிருக்காங்க, சிஹெச்எஸ்எல் போட்டிருக்காங்க, 10th குவாலிஃபிகேஷன், +2 குவாலிஃபிகேஷன் தான். பட் ஒரு குரூப் 4க்கு கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் அதை விட சேலரி கூட, எல்லாமே கூட இங்கே ஒரு எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ்ல. பட் அதே 10th குவாலிஃபிகேஷன் தான். பட் அதுக்கு கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து எஸ்எஸ்சிக்கு யாரும் கொடுக்கறது இல்லை தானே. அது என்னன்னா, இங்க வந்து புஷ் பண்றது வந்து கோச்சிங் சென்டர் புஷ் பண்றது டிஎன்பிசி தான். ஏன்னா ரூரல் ஏரியான்ட்டு இல்லை, இப்போ மேரிடு ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப லேட்டா ப்ரிப்பேர் பண்றதுனாலும் எதனாலும் டிஎன்பிசி ஏஜ் லிமிட்டும் அதிகம். ரொம்ப லேட்டா இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றவங்க பார்த்தா எனக்கு இன்னும் 2 attempt தான் இருக்கு, என்னால எஸ்எஸ்சிக்குள்ள வந்து கப்பன் பண்ண முடியாது, ரயில்வே ஸ்கூல் கூட வந்து பண்ண முடியாது, ஏஜ் லிமிட் முடியாது, டிஎன்பிசி சைட் போனா 35 வரைக்கும் எழுதலாம். ஸோ அப்படி சொல்லி அங்க போயிடுறாங்க. அப்ப அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்க பசங்கள்ட்டையோ கசின்ஸ்டையோ சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இங்கே செலக்ட் ஆகி ஜாப் கூட போயிருக்கலாம், ஆமாண்டா இதுதான் 1 or 2 years படிச்சா இது கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்கிற காம்படிஷனும் காம்படிஷனும் அதிகம் தான். பட் அதுதான் அந்த சைடு தான் மீடியாவும் நல்லா புஷ் பண்ணுது தமிழ்நாடு. ஆமா, எங்க பார்த்தாலும் டிஎன்பிஎஸ்சி, பிசி இந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குமே தவிர நம்ம ரயில்வே எஸ்எஸ்சிக்கான எந்த ஒரு தரமான இன்ஸ்டிடியூஷன்ன்றது நம்ம எங்கேயுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். இன்னொன்று வந்து என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி அந்த புஷிங்ன்றது இங்கே கிடையாது. யாரும் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதா இருக்கட்டும், ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், யாரும் அது வந்து விருப்பப்படுறது கிடையாது. நல்ல கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்கு டிஎன்பிசி கிட்ட, சென்னையில சரி, இப்ப ரேஸும் சரி, எல்லா இன்ஸ்டியூட்மே சரி. சுரேஷ் அவங்க புஷ் பண்றது, அவங்களோட ஸ்டாஃப்ஸ் இது பண்றது இதுக்குதான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எஃபோர்ட் போட்டு எஸ்எஸ்சிக்குன்னு அவங்க பண்ணாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கும் கேரண்டி இல்ல. இதுக்கு போடுற எஃபோர்ட்ஸை நான் வந்து இதுக்கு போட்டா இங்க நம்பர்ஸ் நிறைய வருது, அவங்க அந்த பிசினஸ் தானே பண்றாங்க, வேற வழி கிடையாது, அதான் பண்ணி ஆகும். பட் பி ஃப்ராங்க், ஒன்னு ஆக்சுவலா ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற பசங்களை விட ஒரு எஸ்எஸ்சி, ரயில்வே, சென்ட்ரல் கவர்மெண்ட் படிக்கிற பசங்க அவன் கண்டென்ட் இல்லை நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் இது வந்து கண்டிப்பா கம்மி தானே. அதாவது டிஎன்பிஎஸ்சியில் அவங்க எவ்வளவு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவு எஃபர்ட் வந்து நம்ம போடணும் நீங்க அவசியம் கிடையாது. அவங்க தமிழை மனப்பாடம் பண்ணணும், நிறைய விஷயங்கள் அவங்க சப்ஜெக்டிவா நிறைய படிச்சாகணும். ஒரு தமிழ்நாடோட இது எழுதணும். ஏன் நம்மளுக்கு டிஸ்கிரிப்டிவே தூக்கியாச்சு, சிஜிஎல்ல டிஸ்கிரிப்டிவே தூக்கியாச்சு, இருந்த டிஸ்கிரிப்டிவே எடுத்தாச்சு, எல்லாமே அப்ஜெக்டிவா கொண்டு வந்தாச்சுல்ல. பட் இதுக்கான அவேர்னஸ் வந்து நம்ம கொண்டு வருவோம், பார்ப்போம். சரி, இப்போ சிஜிஎல் ஒருத்தவங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தால் உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இது எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ அடுத்து என்னென்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க சொன்னீங்க? இப்போ ஆலிவ் யூஸ் பண்ணலாம், ஆலிவ் போர்டு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஆர்பி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். புக்ஸ் எந்த மாதிரி புக்ஸ் ஒரு பிகினராக இருக்கிறவங்க எந்த மாதிரி, இப்போ கிரண் பிரகாஷனாக இருக்கட்டும், ஒய்சிடி, பினாக்கிள், அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ண ஓகேவா? ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்றவங்க ப்ராக்டிஸ் செட் போடணும், இல்லை பேசிக்காக அதை கற்றுக்கணும். அதே மாதிரி இப்போ சேனலாக இருக்கட்டும், ஆதித்ய ரஞ்சன், ககன் பிரதாப், அந்த மாதிரி நிறையா ஹிந்தி சேனல்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணா எப்படி ஓகேவா? அதை பற்றி ஏதாவது ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்லுங்க. என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் பேசிக்கா ஒருத்தவங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. நீங்க சொன்னதானா, ஜிகேக்கு வந்து பரமர்னு ஒரு சேனல் இருக்கு. பரமர் வந்து ஹிந்தி தான் இருக்கும். அவர் ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. இப்ப 2-3 புக்ஸ் இறக்கிட்டாரு, கோர்சஸ் இறக்கிட்டாரு. கண்டென்ட் நல்லா இருக்கும். அதாவது இப்போ ஒரு 30-40% ஆஃப் கண்டென்ட்ல இருந்து தான் 60-70% கொஸ்டின் வருது. அந்த 30-40% ஆஃப் கண்டென்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ
ஒரு அவுட்லைனா நல்லா கிடைச்சிடும் அவருக்கு பார்க்கும்போது. ஜிகேனா ஜிஎஸ்னா என்ன பெரிய கடல், நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ஃபுல்லா படிக்கல, ஒரு ஜிகே படிக்கணும். லூசன் புக் பெருசா இருக்கு, அவ்வளவு வரி வரியா இருக்கும் நிறைய. ஆனா அவர் வந்து ஹேண்ட் ரிட்டனா இருக்கும். ஒரு பேஜுக்கு 20 லைன் 30 லைன் தான், 20 லைன் கூட இருக்காது. ஸோ மைண்ட் மேப் மாதிரி போட்டு எதனா ஒன்று பண்ணி அவர் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கனெக்ஷன், இங்க இருந்து அவங்க போனாங்க, கொஞ்சம் கனெக்ட் ஆகும் ஜிகே படிக்கும். கண்டிப்பா. ஆனா ஹிந்தி கொஞ்சம் ஓல்டு வீடியோஸ் வந்து ஹிந்தியில ஒரு பேசினா கூட இங்கிலீஷ்ல கீழே சப்டைட்டில் வரும். ஸோ அவரோட பிடிஎஃப்லாம் நான் வந்து ஆப்ல பை பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்பைரல் பண்ணி டெய்லி ஒரு லெக்சர் அந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. மெயின்ஸ் கொஞ்சம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இல்லை, ஏன்னா மெயின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்பாங்க. பேப்பர் ஈஸியா இருந்தா அவரு ஜிகேல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். எப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ட்ரிக்ஸ்மே சொல்லுவாரு. இப்போ 11 இது இருக்குன்னா, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் வந்து ஏபிசிடின்னு வரும், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஒரு ட்ரிக்ஸ் ஒரு சில இது சொல்லுவாரு. ஆனா ஹிந்தில தானே இருக்கும். மோஸ்ட்லி ஹிந்தில இருக்கும். ஒரு சில இது இங்கிலீஷ்லயுமே இப்போ ஸ்போர்ட்ஸ் வச்சு சில இது கிரிக்கெட் வச்சு கனெக்ட் பண்ணி சொல்லுவாரு. ஒரு சில இது இருக்கும். ஓகே, பார்க்கலாம், அவருக்கு பார்க்கலாம். மேக்ஸ் ரீசனிங்க்கு ஆலிபோர்ட் ஸ்டாண்டர்ட் இப்ப நீங்க பாத்தீங்கன்னாலே 1 lakh கேண்டிடேட்ஸ் போட்டு பண்ற மாதிரி டெஸ்ட் காமிக்கும். ஆக்சுவலா செலக்ட் ஆனதே மெயின்ஸ்க்கு 1 lakh செலக்ட் ஆயிருக்க மாட்டாங்க, ஏன்னா ரிசல்ட் லேட்டா தான் வரும். எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ரிசல்ட் வந்து 1 month பிஃபோர் மெயின்ஸ் தான் வரும். ஒரு 3 months டைம் முடிஞ்ச உடனே அவன் மெயின்ஸ் 3 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வந்து பார்த்தா 1 lakh 1.2 lakh கேண்டிடேட்ஸ் போட்ட மாதிரி காட்டும். ஆக்சுவல் ரிசல்ட் வந்து அந்த நம்பர் கொஞ்சம் குறைஞ்சிரும். தான் போடுவாங்க, இவங்க போட மாட்டாங்க. ஸோ அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது அது வந்து என்ன சொல்றது, நம்ம எங்க நிக்கிறோம்னு தெரியும் கொஞ்சம். பட் ஆனா அதுல அந்த பிரச்சனை இருக்குது. திடீர்னு ஒரு நாள் நமக்கு 78% 70% மார்க் கம்மியாச்சுன்னா இவ்வளவு பேர் நல்லா எடுத்திருக்காங்க இப்பதான் எல்லாருமே இப்ப ககன் பிரதாப்மே டெஸ்ட் கேரியர் சம்திங் இப்ப ரீசெண்டா ஆஃப்டர் முடிச்சதுக்கு அப்புறம் அவரும் ஆரம்பிச்சிருக்காரு போல 3 mark டெஸ்ட் ஆரம்பிச்சாச்சு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. எஸ்எஸ்சி இப்போ அடுத்து 2000 ஆசிரியர் முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட் மந்த்ல எப்படி எக்ஸாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட் செப்டம்பர்ல இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க சிஜிஎல் 2026க்கு நான் டார்கெட் வைக்கிறேன், இப்போ இந்த சிஜிஎல் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், எனக்கு இது ஓரளவு ஐடியா இருக்கு, நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஓவராலா எந்த மாதிரி ஒரு ஒரு பிரீஃபா சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இப்படி இந்த இதுல இருந்து இப்படி ஆரம்பிச்சு இந்த மாதிரி நீங்க போனா கரெக்டா இருக்கும் அப்படின்றது எந்த விதத்துல உங்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்லி இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 26 ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா காலையில 1.5 வருஷம் டைம் இருக்கும். கண்டிப்பா 1 வருஷம் டைம் இருக்கும். ஸோ மெயின்ஸுக்கு 26 எப்போ வரும் இந்த இடத்துல கண்டிப்பா நல்லாவே டைம் இருக்கு. ஸ்டார்ட் வித் 4 சப்ஜெக்ட் தான். கம்ப்யூட்டர் சும்மா சொன்னா 4 சப்ஜெக்ட்மே ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸ்டார்டிங்ல. இல்லை மேக்ஸ்க்கு இனிஷியலி கொஞ்சம் ஹை வெயிட்டேஜ் கொடுத்துட்டு போக போக இங்கிலீஷ் அண்ட் ஜிகே இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஷெடியூல் இந்த மாதிரி இவ்வளோ டைம் தான் 1 monthல நான் ஜாமெட்ரி முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வைங்க. உங்களுக்கு லெக்சர்ஸ் ஃப்ரீ லெக்சர்ஸ் இருக்கு, இல்லை பெய்ட் கோர்ஸ் வாங்குறதுனாலும் நீங்க ஃப்ரீ லெக்சர்ஸ் பார்த்துட்டு அவங்க லெக்சர் புரிஞ்சுன்னா அவங்களோட பெய்ட் கோர்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. மேக்ஸ்க்கும் சரி ரீசனிங் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க கோர்சஸ் வாங்கணும்னு அவசியம் இல்லை. பை ப்ராக்டிஸ், பை டவுட்ஸ் கேட்கறது, அதுலயே அந்த வேர்ட் பிளே தான் இருக்க போகுது. ரீசனிங் அந்த வேர்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ரீசனிங் இருக்க போகுது. ரீசனிங்க்கு நீங்க கோர்ஸ் வாங்கணும் அவசியம் இல்லை. மேக்ஸ்க்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் எனக்கு வந்து புரியல அப்படின்றது நீங்க அதான் ஃப்ரீயா 4-5 லெக்சர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி அதுல பாருங்க. ஃப்ரீயா யாரு ஃப்ரீயா நல்லா எடுத்தாங்கன்னா பெய்டு அதேதான் எடுக்க போறாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்க போகுது. ஃப்ரீயா வந்து கொஞ்சம் ரேண்டமா எடுப்பாங்க, ஒரு 10 கிளாஸ் அப்படின்னு எடுப்பாங்க. நீங்க பெய்டு எடுத்தீங்கன்னா கரெக்டா ஃபர்ஸ்ட் 4 கிளாஸ்ல ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்றோம், அடுத்த 4 கிளாஸ்ல சர்க்கிள் கம்ப்ளீட் பண்றோம். கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். வாங்கி அதை பாருங்க, நோட்ஸ் எடுங்க. இல்ல அவங்க பிரிண்டடா மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா பிரிண்டடா எடுத்துட்டு அதுல சம்ஸ்க்கு மட்டும் கேப் தான் இருக்கும், சால்வ் பண்ணுங்க. ஒரு டாபிக்கா கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க. ஒரு 6 months நீங்க சிலபஸ் யாராலையும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறது ஒரு அந்த மாதிரி சிலபஸ் பண்ணவே முடியாது. பேலன்ஸ் இருக்கும். ஒரு 60-70% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்ஸ் போட ஆரம்பிங்க. அப்படியே பேரலா ரிமைனிங் இருக்க சிலபஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. மார்க்ஸ் வந்து பிலிம்ஸ் இப்ப அடுத்த மாசம், இப்ப இந்த மாசம் பிலிம்ஸ்னா லாஸ்ட் ஒரு 3 months-ஆவே நல்ல மார்க்ஸ் போட்டுருக்கோம் பிலிம்ஸ். கண்டிப்பா வீக்லி மார்க் போட்டாங்க ஃப்ரீயா கொடுக்குறது. அது இல்லாம நீங்க வீக்லி 3 marks ஆச்சு போடுங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மார்க் போடுங்க. அதாவது நீங்க 70-80% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் மார்க் போடுங்க. அது 150 வாங்குற வரைக்கும். 150 எப்ப கன்சிஸ்டன்டா வாங்குறீங்களோ அப்பவே மெயின் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஆனா 4 சப்ஜெக்டும் இப்ப ப்ரெஷரா இருந்தா 4 சப்ஜெக்டும் ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டெய்லி 2 hours வீட்ல ஃபுல் டைம் ஆச்சுன்னா 8 hours ஈஸியா நீங்க கொடுக்கலாம். ஓகே. அது மாதிரி பிளாக் புக் வாங்கி அதான் என்னென்ன மெட்டீரியல் தேவையோ வாங்கிடுங்க.
படிங்க. அதான் மீனிங் புரியலன்னா தமிழ்ல எழுதிக்கோங்க. இல்ல எதனா ஒரு வேர்ட்ஸ் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூட் டைம் இருந்தா பிளாக் புக் இது வேர்ட் ஃபார் மெடிஸ் கூட வாங்கி படிங்க. ஓகே. நீங்க ஸ்டார்டிங்ல எங்கேயுமே போன மாதிரி தெரியாது. அப்படியே ஒரு இடத்துல நின்ன மாதிரி தான் தெரியும். அந்த ஒரு 60-70% சிலபஸ் முடிச்சுட்டு நீங்க போடும்போது ஃபர்ஸ்ட் இந்த 200க்கு 100 தாண்டதே கஷ்டமா தான் கஷ்டம்தான். இருக்கும். அந்த 100 தாண்டி 120 தாண்டிவீங்க. அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து பர்சன்டேஜ் ஒரு 50% ஸ்டூடெண்ட்க்கு மேல இருக்கும். 120 மேல எடுத்தீங்களே 50% மேல இருப்பீங்க பர்சன்டேஜ். அப்புறம் 130 140 வந்ததுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸே வரும். நீங்க மார்க்ல எடுக்கிற ஸ்கோர் உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸே கொடுக்கும். ஓகே. அப்புறம் மெயின்ஸ்க்கு அதான் மெயின்ஸ்க்கு செப்பரேட் இல்லை. நீங்க ஃப்ரெஷரா ப்ரிப்பேர் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்றதே மெயின்ஸ் லெவல் தான். இப்போ லெக்சரர்ஸ்மே அப்படிதான் இருக்கும். ஒரு 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 லெக்சர் ஒரு 1 ஹவர்ல ஒரு 30 கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின் சால்வ் பண்ணாங்கன்னா முதல் 10-15 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இந்த லாஸ்ட் 15 கொஸ்டின் தான் வந்து மெயின்ஸ்ல கேட்டது. இப்பெல்லாம் மெயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. நீங்க 2022க்கு முன்னாடி இருந்த மெயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கும் கொஸ்டின்ஸ். பேட்டர்ன் மாத்துறது வந்து ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி தான் மெசேஜ் சொல்றாங்க. 100 கொஸ்டின்ஸ் 2 ஹவர்ல போடணும். அதுல என்னன்னா அதுல ஸ்கில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் இல்ல 8 கொஸ்டின் எலிமினேட் பண்ணி போட்டாதான் உங்களால 90 கொஸ்டின்ஸ் போட முடியும். அவ்வளவு கஷ்டமெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து அந்த லாஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் 15 கொஸ்டின் ஈஸியா இருக்கும். இப்ப இருக்கிற ப்ரிலிம்ஸ் தான் இருக்கும். அந்த லாஸ்ட் 10 கொஸ்டின் எல்லாம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க பார்க்கும்போதே ரஃபா எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டுமே ஒரு சில லெக்சர்ஸ் எடுப்பாங்க. அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மார்க் போடும்போது உங்களால போட முடியாது. கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஆல் லெவல்ஸ் நீங்க பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் உங்களால ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். ஓகே. இப்ப உங்களோட கான்ட்ரிபியூஷன் எந்த விதத்துல இப்ப நெக்ஸ்ட் இப்ப ஆக்சுவலா என்னன்னா நம்ம குரூப்ல ஆல்ரெடி நீங்க ஆக்டிவா இருக்கீங்க. நம்ம குரூப்ல உள்ள பசங்களுக்கு நீங்க தான் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனே. எனக்கும் இன்ஸ்பிரேஷன் கூட. நான் சொல்லுவேன் என்ன வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுக்காதீங்க. 3 அட்டெம்ப்ட் எடுத்து நான் வந்து கிளியர் பண்ணிருக்கேன். அந்த 3 அட்டெம்ப்ட் எடுக்கிறதுன்றது விஷயம் கிடையாது. 3 அட்டெம்ப்ட் எந்த ஜாப்லயும் இல்லாம எடுக்கிறது வேற. ஒரு ஜாப்ல இருந்து 3 அட்டெம்ப்ட் எடுக்கிறதுன்றது இப்ப ஆக்சுவலா நான் பேங்க்ல இருக்கும்போது ஒரு 2 அட்டெம்ப்ட் 3 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். அவ்வளவுதான். நான் ஜஸ்ட் கிவ் அப். ஸோ ரயில்வே வந்தாச்சு, அப்படியே போயாச்சு, அவ்வளவுதான். நான் இப்பயும் ரிக்ரெட் பண்றேன், சிஜிஎல் எழுதிக்கலாமோ அப்படின்றது. ஆக்சுவலா அப்ப டிஸ்கிரிப்டிவ் இருந்துச்சு, இன்டர்வியூ இருந்துச்சு, இந்த விஷயங்களா இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு விட்டாச்சு. பட் இப்ப நீங்க ஒரு ஜாப்ல இருந்து இந்த விஷயங்கள் பண்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆக்சுவலா அந்த ஜாப்ல இருந்து ஒரு ஜாப்ல அதுவும் அந்த ஒரு ஜாபுக்கு ஒவ்வொருத்தவங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு ஜாப்ல இருந்து இன்னொரு ஜாபுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தே சுவிட்ச் ஓவர் ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், நம்ம ப்ரிப்பேர் பண்ற லெவலா இருக்கட்டும், அந்த மனநிலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனாலதான் மெயினா இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்றதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒருவேளை கிளாஸ் எதுவும் இப்போ நீங்கள் ஃப்ரீ டயத்தில் ஏதாவது எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா த்ரூ ஆன்லைன் மூலமாகவோ ஏதாவது ஒரு மூலமாகவோ, ஏன்னா உங்களோட நாலேஜ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்கள் நாலேஜ்ன்றது அப்படியே நீங்கள் உங்களோட போயிடக்கூடாது. என்னை பொறுத்தவரையும் உங்கள் நாலேஜை கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு கொடுக்கணுன்றது தான் என்னோட மோட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஊர் பக்கம் வந்தாலும் சரி, மதுரையில் நான் எப்போ பேசினாலும் உங்களை பற்றி சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னன்னா, இங்கேயும் ஒரு மீட்டிங் கேட்டிருக்காங்க. உங்களால் எப்போ நான் அதை நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இங்கே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறேன் மதுரையில். அதே மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களால் எப்போ ஃப்ரீ டைம் இருக்க முடியுமோ ஏதாவது ஒரு ஆன்லைன் கிளாஸ் நம்ம லைவாக கூட கண்டக்ட் பண்ணி அட்வான்ஸ் மேக்ஸோ என்ன நீங்கள் விருப்பப்படுறீங்களோ கொஞ்சம் எடுத்தீங்கன்னா பசங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக நான் ஷெட்யூல் போட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. பை.